ராஜேஷ், ஹரி, எந்திரிமா, டைம் 6 ஆகுது. ஸ்கூலுக்கு போனோம்ல. ஏண்டா இன்னைக்கும் பெட்டை ஈரம் பண்ணிட்டியா? நைட் நீ பாத்ரூம் போலியா? பாத்ரூம் தான்மா போனேன். பாத்ரூம் போனா எப்படிடா ஈரமாச்சே? எத்தனை தடவை சொல்றது இங்க ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு? கண்டிப்பா கூட்டுறேன். அதுக்கப்புறம் உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். டேய் தலைய தவறா ஏன்டா ஈரமா இருக்குல்ல? உங்க சின்ன பையனையும் கோச்சிங்ல போட்டுடலாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா? வர சண்டே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல பெரியவங்க கத்துக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். என்னடா பண்ற? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஒழுங்கா நடந்து வா, ரோட்ட பார்த்து வரலாம்ல. மா ஐஸ்கிரீம்மா.
வெயில் நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். சொன்னா கேளு. மா ப்ளீஸ்மா. வாங்கி கொடுங்கம்மா. 2 பேரும் பேசாம வரீங்களா? மா ப்ளீஸ்மா. போலாம் வா. போலாம் வான்னு சொல்றேன்ல. அம்மா கப்பை சார் வரமா? வேணாம் போப்பா. மா ப்ளீஸ்மா. வா. அம்மா நீ பேசாம வா, இல்ல அடி வாங்குவ. வா. டேய், என்னடா பண்ற? அவள் என்னை பார்க்கறதுக்கு தான் பேப்பரை பறக்க விட்டாள். அவள் என்னை பார்த்து சிரிக்கும்போது அவள் தான் எனக்கு எல்லாம் தோணுச்சு. அவளுக்கும் என்னை பார்க்கும்போது அதான் தோணியிருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். ரசன்னா யாரு? அத்தை பையனா? இல்ல சார், பெரியப்பா பையன். எக்ஸ்கியூஸ் மீ சார். You're late. Come for the next class. Sir, only today I received my demand draft. I went to pay the hostel fees. Today is the last day, sir. Get in. Thanks, sir. This is the last time. Make sure you all come on time or don't come. We are going to continue our discussion on the cover page layout of the magazines. Meena, refresh what we learned in the last class. Sir? You start. சார் பைக் பஞ்சர் ஆச்சு சார். யோ, உனக்கு வேற நல்ல காரணமே கிடைக்கலையா சொல்றதுக்கு? சார் நிஜமாலே பைக் பஞ்சர் ஆச்சு சார். சார் அட்டனஸ் ரொம்ப லோவாக இருக்குது சார். ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒன்றை உள்ள விட்டேன்னா நாளைக்கு லேட்டாக வரவங்க எல்லாரும் இதை காரணம் காட்டி உள்ள விட சொல்லுவாங்க. அப்படிலாம் யாரும் காரணம் காட்ட மாட்டாங்க சார். அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டீங்களே. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன். காலேஜுக்கு படிக்க தானே வந்த? புக் இல்லை, பேனா இல்லை, பேக் இல்லை. சார் எல்லாம் டெஸ்கில் இருக்குது சார். யூ ஆர் நாட் ஹெல்பிங் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் அ குட் காஸ். இவா சார் அசைன்மெண்ட் முடிச்சா? சார் நாளைக்கு தானே கேட்டீங்க? நாளைக்கு கேட்டேன், பாதியாச்சும் முடிச்சிருக்கணும்ல இன்னைக்கு. தலையப்பாரு, ஜீன்ஸும் ஷூவும். காலேஜ்க்கு வரா மாதிரியா வர? உனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம். விஸ்காமில் பாஸ் பண்ணணும்னா படிக்கணும், எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணணும்.
வர ஆத்திரத்துக்கு வர்றது லேட்டு. டோன்ட் இரிட்டேட் மீ லைக் திஸ் ஒன்லி. வரேன். ஓ மீனா, யூ மே ஸ்டார்ட். ஏடா கிளம்பிட்டியா? ஆமாடா, முக்கியமான வேலை இருக்கு. வரேன். பா, என்னடா ஆயில் இப்படி கொட்டுது? கீழே விழுந்ததில் கொஞ்சம் லீக் ஆகும். அப்புறம் நின்றுடலாம்டா. சர்வீஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு வரணும். ஆமாம், ஜிம் எங்க? ஸ்டூடியோவில் போய் கேமரா எடுத்துகிட்டு போயிருக்கேன்டா. என்ன டைம் ஆயிடுச்சா? ஏன்டா பறக்குற? அப்படியே உனக்கு முக்கியமான வேலை அதை வந்துட்டான். போகலாம். சரி கிளம்புறேன். என்ன பை, கிளம்புறேன்டா. ஆ பார்த்துக்கலாம் விடு, என்ன இருக்கு சரியா? ஓகே ஓகே. குட். ஏய் நாளைக்கு மறக்காம கொண்டு வந்துடுவேல. கண்டிப்பாக கொண்டு வரேன். பாய் ராஜேஷ். சரி, நான் அப்புறமே கால் பண்ணுறேன். போலாமா? நாளைக்கு என் பைக்கை சர்வீஸ் விட்டுருவேன். நீ தான் வந்து பிக்கப் பண்ணி. சரி, இது கொஞ்சம் வச்சுக்கிறியா மாடி? அதை வச்சுட்டா நான் எப்படி ஓட்டுறது? ஏறு. சரி, ஃபோனையாவது வச்சுக்கோ. ஓகேடா, பாய்டா. ஓகேடா பாய். டேய் நிறுத்துடா, ஒரே நிமிஷம். என்ன வச்சுடா? ஆயிடா. மச்சான், தம் போடுறா. டேய் பொண்ணு தாண்டா இருக்கு. நீ தான் அடிச்சிருப்பில்ல, குடுறா. சத்தியமா அடிக்கலடா. வேணா கட் ஆஃப் போட்டுக்கலாம். சரி வா. டேய், இதான் உனக்கு முக்கியமான வேலையா? சரி மச்சி, 2 மினிட்ஸில் போயிடலாம். இப்போ நீ வரியால நான் கிளம்பட்டுமா? நீ ஏன்டா ஸ்கூல் பையனாடா பெல் அடிச்சு நீ ஓடுற? விடுமச்சி, அவன் போகட்டும். நாளைக்கு நீ என்ன பண்ணு, பைக்கை சர்வீஸ் விட்டு பஸ்ஸில் வந்துரு. நான் உன்னை பிக்கப் பண்ண மாட்டேன், சரியா? அப்படியா? சரிடா. சிந்து நைட் 10 மணிக்கு தான் நான் கால் பண்ணுவா. நான் பேசிக்கிறேன் இன்னைக்கு. டேய் வந்துட்டேன். டேய் சரி வா வா. சரி போ. அப்படியா? டேய், சூடு ஆறிட போது குடி. எத்தனை தடவை சொன்னாலும் பைக்கை மெதுவாக ஓட்டுறதே இல்லை. டேய், ஏன் என் சட்டையை போட்ட? இப்போ ஏன்டா கத்துற? அவன் ஷர்ட் அவன் போட மாட்டானா? புது ஷர்ட்மா, நானும் ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன். ஏன் உங்க அண்ணன் உன் ஷர்ட் போடக்கூடாதா? நீ வேணா நாளைக்கு அவன்கிட்ட போட்டு போ. சும்மா இந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லாத. இன்னொரு தடவை அவன் என் ஷர்ட்டை போட்டான், அப்புறம் நடக்கதே வேற. எங்க என்ன பணம் எடுத்துட்டு வரல? இந்த பூஸ்டர் குடி. பிரெட் டோஸ்ட் பண்ணி தரட்டுமா? வேணாமா, விளையாட்டு வந்து சாப்பிட்றேன். இன்னும் ஒரு ஏடா இருக்கு. இப்பதான்டா வடிகட்டினேன். இப்ப என்னது இது? அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. எங்க சேலரி ஒன்றும் கிரெடிட் ஆகலடா, நாளைக்கு தரேன். இன்னைக்கு 4ஆம் தேதி தானே, 3ஆம் தேதி கிரெடிட் ஆகாது. இந்த உன் கண்ணு முன்னாடி ஃபில்டர் பண்றேன், பாத்துக்கோ. மெதுவா குடிடா. டேய், தண்ணி குடிச்சிட்டு போ. வேணாமா. அடுத்த பேஜ் பாரு. டேய், இந்த ஃபிக்ஸிங் பார்த்துக்கோ. இது நம்ம வாடத்துக்கும் சம்மந்தமே இல்லையாடா. டேய் நாம மாத்திக்கிறோம்டா. அப்பதான் நம்ம கேம் அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ண முடியும். புரியுதா? நம்ம சும்மா ஜாலிக்கு தான்டா விளையாடுறோம். ரொம்ப ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி. ஏன்டா? டேய், ஏன்டா அடிச்ச? ஏய் சரி வாங்க கிரவுண்டுக்கு போகலாம். இருடா, சஞ்சு வரட்டும். அவன்கிட்ட தான் பால் இருக்கு. ஐயோ, ஏய் நம்ம கிரவுண்டுக்கு போகலாம்டா. அவனை நேராக சொல்லு. எப்படியும் அவன் இந்த வழியாக தான் வரணும். எதுக்கு பறக்குற? உனக்கு தான் டைம் இருக்குல்ல. டேய், இப்பெல்லாம் நம்ம ஆளுக்கு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல. தங்களுக்கு இந்த விளையாட்டில் திடீரென்று மிக ஆரம்பத்துக்கு காரணம் என்ன? ஏய் பஞ்சர் ஆகிடு போதுடா. பாலுங்க இங்க தானே இருக்கு. டேய் விளையாட ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனல. போய் உங்க காட்டுக்கடியில பாருங்க. ஏய் இறங்கு. ஏய் உள்ள போய் எடுத்துடா போ. சஞ்சு நீ போய் எடுப்போம். நீங்களே போயிடுங்க. ஷூ கழட்டணும்டா. நான் செருப்பை கழட்டணும்ல. சரி, ஆனா ஒன்னா நம்ம சோம்பரிங்களா இருக்கீங்கடா. டேய், இந்த வேலைக்கு தான் சிவம் போல இது, யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாண்டா. சூப்பரா மச்சா. டேய் என்னடா பண்ற? இதுக்கே எங்க நிக்கிற? அப்படி போய் வெளில நில்ல. சொல்லுடா, வந்து நின்னு பாப்பா தெரியும் உனக்கு. அண்ணா நான் வேணா இங்க நிக்கட்டுமா?
என்னடா நீ பாரு காலையில சரி நீ எங்க நில்லு அத கையில தரக்காத ஏய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீ அப்படி உள்ள போ நான் போய் எடுத்துட்டு வரேன் பால் ஏய் டைட் பண்ணடா ரெடி கமா ஏய் கமான் கமான் அரா ஏய் திலி போடா பாக்குற சரியா சரிடா ஏய் நான் கமா டைட் பண்ணு கமா ஏய் நீ உள்ள போ ஏய் பால போடு மச்சான் ஏய் கவர் பண்ணு டேய் கொஞ்சம் செகண்ட்ஸ் நானும் அவனை பார்த்துக்கிட்டோம்டா சான்ஸே இல்லை அந்த ஃபீலை எப்படி சொல்றதுன்னே தெரியலடா இங்கே விளாண்டுருக்கதான் லூஸு நினச்சேன் சும்மா விளையாட்டுக்கு தானே விளையாடுறோம் சத்தியமாக சொல்கிறேன் நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டடா அண்ணன் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சி அப்படியே பெரிய ஆளாக போகிறாரு. ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வேணும்னு தானே ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறீங்க? இல்லை மேடம் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிடுறாங்களே. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஃப்ரெஞ்சு இங்கிலீஷில் படிச்சுட்டு மார்க்ஸ் மட்டும் 200ல் 190 வாங்கிடுறாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சில் கரெக்டாக ஏபிசி கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியறதில்ல. அப்பாவுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீஸ் கொடுக்க போகிறீங்க. உங்கள் பையன் நல்லா படிச்சுட்டான்னா அவனுக்கு நல்லது, ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், அவ்வளோதான். என்ன இவ யாரையாவது லவ் பண்ணான்னு சந்தேகமா உங்களுக்கு? ஆமாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவ பின்னால் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு. யாரு? ரொனால்டோவா? உன்னால சும்மா இருக்க முடியாது. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க இவ்வளோ நேரம்? ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கா. கௌசிக் மொபைல் ஃபோன் பண்ணிட்டு வேண்டியதானே? நீங்க அது வண்டி ஓட்டிட்டு இருப்பானேன்னு தான். மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டேன். இந்த சிரப்பு கிடைச்சதா? கிடைச்சது. நம்மா அப்பாட்ட கொடுத்துரு. ஓகே அங்கிள். இதுக்கு எவ்வளோ அங்கிள்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா. அப்பாட்ட ஃபோன் பண்ண சொல்லு. மெடிசன் எப்படி எடுத்துக்கிறது நான் சொல்றேன், சரியா? 40 ரூபா சொல்கிறான் மச்சான் இடத்துக்கு. 40 ரூபாயா? ஸ்கொயர் ஃபீட் கம்மி தானடா? ரொம்ப கம்மி தான். அவன் 40 ரூபானா தரேன்றான். ஒன்றும் பேச முடியல. சாயந்தரம் ஒரு புரோக்கர் வர சொல்லியிருக்கேன் நம்ம கடையாண்ட. வந்தால் பேசுகிறேன். சிட்டியில் இடமா இல்லைண்ணா, நிறைய இடம் இருக்குது. பார்த்து இதான் முடிச்சுக்கலாம். சரி ஓகே ஓகே பாப்பா பாய் பாய். அண்ணா கார் எடுங்கண்ணா. ஓகே. ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. அண்ணா விளையாடாதீங்க, லேட் ஆச்சு. பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகல. போய் அம்மாட்ட சொன்னா பயந்துருமா? எனக்கு தெரியும்ண்ணா, நீங்க வேணுன்ட்டு தான் பண்றீங்கன்னு. உனக்கு அபாரம் முடிதுப்பா. என்னடா பண்ற? வண்டி எடு. விளையாடுற நேரமா அது. அவங்க அப்பா ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன பண்றது? வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அவன் என்னமா பண்ணுவான்? சும்மா உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. வண்டியை தள்ளிட்டான், கிளம்பு. டேய் வண்டி போயிட்டு இருக்குடா. அவளே போயிட்டா, நின்றுமா. Prendi servizio domattina, vai in magazzino e fate dalla roba. Grazie, buongiorno. Buongiorno. Ciao, addio. Domattina alle 6:15, hai capito? Non dormi. Com'è andata? È andata bene. Hai dovuto aspettare, ma rimane tutto a posto. Che c'è qua? C'è lavoro pure per te. C'è da cingere il cinturino del berretto ராஜேஷ் சார், che me balla. உங்களுக்கு ஹெச்ஓடி கூப்பிடுறாரு. Vieni qua, guarda un po'. அப்படியா? Ognuno ha lo scomparto suo. நீ லைட் ஆஃப் பண்ணாம போ, நான் Lo பார்த்து. vedi quanto è grande? தள்ளு. Can't you go that way? அக்கா தள்ளுங்கக்கா. Pensa, ஏய் ராஜேஷ், prima davano சுவிட்ச் ஆஃப் த pure le லைட்ரா. டேய் però la படம் தெரியல, benzina è buona. மூடிட்டு பாறா. 6.000. Light off Più பண்ணு segni உனக்கு. familiari. Rajesh, E poi switch giochiamo off the con light and go. Dai, Maria. என்னாச்சு? ஷாக் அடிக்குதுங்க. சாக்கா அடிக்காத. Antonio, un momento in via della paglia. என்ன சார், நிஜமாலே உங்களுக்கு சாக்கு அடிக்கலையா? சும்மா ஆக்டிங் லொல்லல. சார் பிளாஸ்டிக் பேனை வச்சு ஆஃப் பண்ண போறாங்க. நீ படிக்கல, உனக்கு தெரியுது. அவங்க எல்லாம் தெரியாது. எவன் ஆஃப் பண்ணுவான்னு எல்லாரும் பேப்பர் பேன் பார்த்துட்டு இருப்பான். வா
ஆமாம், எதுக்கு ஹெச்ஓடி கூப்பிட்டாரு? தெரியல சார், காலையிலேருந்து சும்மா தான் உட்காந்துருக்காரு. யாரும் பார்க்க வரல, அதான் உங்களை பார்க்க வர சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வா, போட்டு விட்டுரு. சார் சார், வா வா வா. சார், எஸ் கம் இன். இதுக்கு ஏன் உன் பேர் கொடுக்கல ராஜேஷ்? ஐ வாண்ட் யூ டு டேக் பார்ட் இன் திஸ் காம்படிஷன். இல்லை சார், காம்படிஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நல்லா தானே வரைகிற, எல்லாரும் உன் பேரை தானே சொல்கிறாங்க. ராஜேஷ், இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிட்டாதான் உன்னுடைய பொட்டன்ஷியல் உனக்கு தெரியும். டிராயிங் சும்மா ஹாபி தான் சார். எனக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை. உன்னை படம் எடுக்க வேணான்னு யார் சொன்னா? சி ராஜேஷ், நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை எப்பவும் நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு தெரியும், ஃபியூச்சரில் நீ ஒரு பெரிய பெயிண்டராக கூட ஆகலாம். தெர் இஸ் நத்திங் டு லூஸ் ராஜேஷ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காவது இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிற என்ன? ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரமே உன் பேரை என்ரோல் பண்ணிட்டு போயிடு. ஓகே? ஓகே சார், பண்ணுறேன். ஏய் சாரிடா, செருப்பு வந்துச்சுடா. விளாட வரும்போது ஷூ போட்டு வரணும்னு தெரியாது. அதான் ஷூ இருக்குல்ல, போட்டு வரக்கு அவ்வளோ நேரம் சோம்பேறித்தனம் உனக்கு. எதை பண்ணாலும் ஒழுங்கா பண்ணுடா. ஏய் இல்லடா. ஏய் ரெடி ரெடி ரெடி, நான் இந்த டீம் ரெடி. ஏய் சும்மா நடுவில் வந்து விளையாட முடியாதுடா, அங்கே போய் உட்காரு. ஏய் சும்மா தானே விளையாட இருக்கீங்க. ஏய் எனக்காக வேணா கொஞ்சம் சப்ஸ்டியூட் ஆறியா? பெண்ணே போகாதே, நெஞ்சம் தாங்காதே, நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே. பெண்ணே போகாதே, நெஞ்சம் தாங்காதே, நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே. பூச்செண்டின் பூவை போல் நெஞ்சம் மாறி போகு என்ன நான் செய்ய? அவள் கையில் தந்திடு தடையில்லை. ஐயோ என் உணர்ச்சிகள் எல்லை மீறி போகு என்ன நான் பண்ண? கவிதைக்குள் கொட்டிடு வழியில்லை. பெற்றோர்கள் நண்பர்கள் யாரும் பிடிக்கவில்லை, எங்கு நான் போக? அவள் வீட்டை சுற்றி கதி இல்லை. பெண்ணே போகாதே, நெஞ்சம் தாங்காதே, நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே. பெண்ணே போகாதே, நெஞ்சம் தாங்காதே, நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே. ஐஸ் கியூபில் சிக்கிய சேரி போலே காதல் என்னொரு கையில் அப்படியே சாப்பிடும் பொழுதாக. பார்பிடோல் போலே கனவில் வருகின்றாள் என்ன நான் செய்ய? பார்த்துக்கோ அவளை உயிராக. வானத்தின் எல்லையை தாண்டி ஓடி போகும் எண்ணிமை தூக்கம் உறங்காமல் சுற்றிதான் தனியாக. அவள் கங்கர் பார்த்த போதும் ஏதோ செய்யும். கண்கள் மூடி நாம் தூங்கும் போதும் ஏதேதோ செய்யும்.
அவள் பார்க்கும் போது வார்த்தை வராது பார்வை விடாது அழகு அவள் போகும் பாதை சோலையாகும் சாலையாகாது பெண்ணே போகாதே நெஞ்சம் தங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே பெண்ணே போகாதே நெஞ்சம் தங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே டேய் காசு எடுத்துட்டு வந்தியா? டேய் சரி உன் பர்சனல் தானே இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். டேய் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு வருமா காசு எடுத்துன்னு சொல்லி? டேய் உள்ள யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு வரும்போது காசு எடுத்துட்டு சொன்னல. ஆஃபீஸ்ல இருந்து வரவே நைட் 2:30 மணி ஆயிடுச்சுடா. சாரிடா. நீ ஈவினிங் தானே போற? நான் ஈவினிங்குள்ள உனக்கு டிராப் பண்ணி கொடுத்துறேன். சரி உன் கார்டு கொடு, நானே எடுத்துக்கிறேன். எதுக்கு தேவையில்லாம 500 1000 எக்ஸ்ட்ரா ஆகும்? உன் 500 எல்லாம் தேவையில்ல, கார்டு கொடு. அப்ப என் 10,000 மட்டும் வேணுமா? இனிமே உன்கிட்ட காசு கேட்டேன் செருப்பால இருந்தா. என்னடா அவன் 10,500 எங்க அண்ணா 10,000 தானே கொடுத்துருக்கான். 500 எக்ஸ்ட்ரா ஆகுது, நீ போட்டுறியா? நான் அப்புறம் கொடுத்துறேன். ஏய் நானா பேங்கா வச்சு நடத்துறேன், எங்கிட்ட இருக்கிறதே 200 அவன் இல்லாத பொண்ணுக்கு அந்த ரேட்டு சொல்றான். முதல்ல அந்த ஃபோன் கிடைக்காதான்னு பார்ப்போம். ஏற்கனவே 7-8 கடை ஏறி வாங்கியாச்சு. வெல்கம் சார். நோக்கியா 7500 டைமண்ட் கட் அது இருக்கா? இல்லை சார், நாங்கள் யூஸ்டு ஃபோன்ஸ்லாம் டீல் பண்ணுறது கிடையாது. யூஸ்டுலாம் இல்லை, புதுசு தான் கேட்குறேன். அந்த மால் வரது இல்லையா சார்? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. எத்தனை கடைடா ஏறுங்கிறது? அப்படி என்னடா இருக்கு அந்த ஃபோனில்? வேற ஏதாவது பாடுறா. வேணா அதே ப்ரைஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோன் வந்திருக்கு, வேணா அது வேணா பாருங்கள். இது என்ன மாடல்? இது 5800. 5800வா? வேற எங்கே கிடைக்கும்? கிடைக்க சான்ஸ் இல்லை. வேணா ஆலூர்பேட்டில் நோக்கியா டேரக்ட் ஷோரூம் ஒன்று இருக்காங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலூர்பேட்டா? சரி போலாமா? டேய் என்னால வர முடியாது, சம வெயில் ரா. ஆழ்வார்பேட்டை வரைக்கும் போகணும்டா. டேய் ஜூஸ் வாங்கி தரேன்டா, வா. வளர்ற என்ன நீ சுறுசுறுப்பா இல்லாம வா வா. டேய் டேய் ஜூஸ் கறடா, ஜூஸ் கறடா. தண்ணி டேய் 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 வாடா, போன் வேணும் வாங்கி தரேன். டேய் தாகமா இருக்குடா, தண்ணி கூட குடிக்கலடா. இந்த ஃபோன் ஆகாம நம்ம 2 பேரும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க கூடாது. வா. என்னத்துக்கு சேர்த்திக்கிற? ஜூஸ் வாங்கி தருவல்ல? ஃபோன் வாங்கி தரேன், வாடா. தானே லாஸ்ட் கடை, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சார் நோக்கியா 7500 இருக்கா? இல்லை சார், அந்த மொபைல் வரதில்லை, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேற எங்கே சார் கிடைக்கும்? டேய் இங்கே எத்தனை மொபைல் இருக்கு, அதில் ஏதாவது ஒன்று வாங்க. ஏன் இப்படி பண்ணுற? படுப்பேத்துறடா. எனக்கு அந்த மொபைல் அப்படி என்னதான்டா இருக்கு? ஒரு நிமிஷம் சார். சார் உங்கள் மொபைல் கொடுங்க. 7500. ஏய் இந்த ஃபோன் தான்டா. இதுவா? இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா? நல்லா டைமண்ட் மாதிரி சூப்பராக இருக்குடா. அப்பா சரி இந்த ஃபோன் செகண்ட்ஸில் 1000 வாங்கிக்கிறியா? எனக்கு யூஸ்டுலாம் வேணாம், புதுசு தான் வேணும். ரொம்ப நாளாக 7500 ஒன்று புதுசு நம்மகிட்ட இருந்தது சார். ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஃபோன் வேணும்னு கேட்டார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபோன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்க சார். ஹலோ அவர் வந்துட்டாரா? ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். இருக்கு சொல்லுங்கள். வெல்கம் சார். இந்த ஃபோனுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கா? இருக்கு சார். வாங்கி 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. ஓ சார், இந்த ஃபோன் புதுசாக வாங்கினீங்க? ஆமாம். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? 10,000. ஓ சார், இந்த விலைக்கு இப்போ அட்வான்ஸாக மொபைலில் வந்துச்சு சார் மார்க்கெட்டில். இதை போய் ஏன் சார் வாங்கினீங்க? இந்த ஃபோன் தான் வேணும்னு 3 மாசமாக தேடி பிடிச்சி வாங்கியிருக்காங்க. முதல் ஸ்க்ராட்ச் கார்டு விட்டுங்க, டைம் ஆகுது. ஓகே சார். இதில் நார்மலாக பேசுனாலே எப்படி 1.5 நாள் நிற்கும் சார்? 1.5 நாள் நிற்குமா? எஸ் சார். இமெயில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இருக்குது சார். அப்புறம் என்னடா பேசாமல் இந்த மொபைல் எடுத்துக்கோடா. இல்லை வேறு கலர் இருக்கா? இருக்குது சார், இன்னைக்கு பிளாக் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது, நாளைக்கு வேணால் ரெடி பண்ணி தரேன் சார். டேய் இதுவே நல்லா இருக்குடா, வாங்கிக்கோடா. என்ன ஓகே தானே? சரி ஓகே, பில் பண்ணுறேங்க. ஓகே சார். எங்கள் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 20% தானே? இல்லை சார், இப்போ எதுவும் ஆஃபர் இல்லை சார். ஏங்க பண்ணலாங்க சார். சார் ஓனர்கிட்ட பேசிக்கலாமா? சரி.
இல்லடா சரிடா நான் கிளம்புறேன். இருடா பெரிய கவர் எடுத்து கூட அதில் வச்சுக்கோ. இல்லை பரவாயில்ல, ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போயிடும். சரி, ஏன் டல்லாக இருக்க? ஃபோன் பிடிக்கலையா? நல்ல ஃபோன்ரா. சரி அப்படிலாம் இல்லைடா, டயர்டாக இருக்கு. ஆமாம், பின்ன 10 கடை ஏறினா டயர்டெல்லாம் பின்ன எப்படி இருக்கும்? சரி வரேன். வீட்டில் போனோன்னா ஃபோனை சார்ஜ் போட்டுறேன், நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறா. இன்னைக்கு கடைசியாக எங்கள் அண்ணன் மொபைல் வாங்குறதுக்காக காசு கொடுத்தான். நான் என்னோட மொபைல் வாங்குறதுக்காக நிறைய கடைக்கு போனேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக செல்ஸுனுக்கு போனேன். சார் நோக்கியா 7500 இருக்கா? ஒரே நிமிஷம் சார். சார் அந்த 7500 பாக்ஸ் அங்கே தான் சார் இருக்கு, கொஞ்சம் எடுங்க சார். பா இந்த ஃபோன் தான்டா. சார் யூ ஆர் லக்கி சார். ஒரு பீஸ் தான் இருக்கு, உங்களுக்காகவே இருந்திருக்கும் போல. இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட ஃபோன் எனக்கு கிடைச்சது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். பொறுமை பொறுமை. வெல்கம். வெல்கம். ஏய், அவர் நான் வீட்டுக்கு வந்திருக்காரு. டேய் சும்மாரா. சரி பேக் இருக்கா? ப்ளீஸ் கம். பேக் அப்பார். இது பேக் லேப்டாப் ப்ரொவிஷனோட வரும். டேய் லேப்டாப் வச்சிடலாமாண்டா? அவன்கிட்ட லேப்டாப்பே இல்லைங்க, இது வேறு. டேய் சும்மாரா. எவ்வளோ காஸ்ட் இது? இது 4500. இது கம்மி ரேஞ்ச் இருக்கா? கம்மி ரேஞ்ச் இருக்குது. கம்மி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சொல்டா. அடையார் விஐபி ஷோரூமில் கம்பார்ட்மெண்ட்ஸோட வரும். தீபக்கு பேக் வாங்க வந்தோம். டபுள் கம்பார்ட்மெண்ட். அது போட்டு போடுறா. டேய் நல்லா இருக்குல்ல இது? இல்லை நீ ஃபஸ்ட்டு பேக்கை போட. பாருங்கள், போட்டு பாருங்கள். 2 கையில் போடு. அப்படியே ஒரு நடந்து கம்மியா திரும்புடா. பேக் ரொம்ப சின்னதாக இருக்குண்ணா, கொஞ்சம் பெரிய பேக் காமிங்களா? அடுத்த சைஸ் இருக்கு. நிஜமாவா? எப்படா? டேய் சூப்பராகடா. நெக்ஸ்ட் வீக் தானே வாங்குறேன்னு சொன்னேன். அடப்பாவி, என்ன பைக்கு? திரும்ப திரும்புடா. என்னண்ணா பேக் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குண்ணா, கொஞ்சம் பெரிய சைஸ். வேறு ஏதாவது இவ்வளோ தான் சைஸா? சைஸ் தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் வருது. இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ். பெரிய சைஸ்னா உங்களுக்கு ட்ராலி மாதிரி வந்த மாதிரி வரும். அண்ணா சும்மா இருண்ணே, இதே ஓகேண்ணா. அதில் வாரெல்லாம் வச்சு தர மாட்டீங்களா நீங்கள்? அந்த மாதிரி வராது. அண்ணா இல்லை சரி வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் வா. ஏய் திலீப் புது பைக் வாங்கியிருக்காண்டா. நிஜமாவா? அடுத்த வாரம் தான் வாங்குறேன்னு சொன்னா? தெரியலடா, சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லலையா? என்ன பைக் வாங்கியிருக்கான்? சொல்ல மாட்டான். ஒரு 15 மினிட்ஸில் வரானா. பேசாமல் அவன் காலனிக்கே வந்துருக்கலாம்டா. இல்லைடா, டின்னருக்கு எங்கே வெளில போகலான்னா அதான். சார் கேஷா கார்டா சார் பேமெண்ட்? கேஷ். கார்டுலாம் வாங்கிட்டு இருக்கேன். மச்சான், பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு பண்ண பாத்தியா? இல்லையே. டேய் உன் தான்டா. டேய் சத்தியமா சொல்றேன்டா, உன் ஆள் தான்டா. சரி வில்ல, எனக்கு கத்து. எங்கடா? டேய் இப்படி தான்டா போனா. மச்சான் நான் கன்ஃபார்மா தெரியாது, உன் ஆள் தான். இந்த பக்கத்துல தான் போயிருப்பா. எனக்கு தெரியலையடா. யோசனை பண்ணிட்டு நிக்கிறதுக்கு டைம் கிடையாது, நீ சீக்கிரம் வா, போய் பார்க்கலாம். अरे अनु, मैं तो अपना मोबाइल ही भूल गई। कहाँ? वही दुकान पर। आप तो हमेशा भूल जाती हो। चलो ले लेंगे। டேய் அறிவில்லை உனக்கு? டேய் நான் என்னடா பண்ணேன்? சே மானமே போயிடுச்சு அப்படா. டேய் யாருக்கா தெரியும் அவங்க திரும்பி வருவாங்கன்னு? அவ பாத்துக்க மாட்டா ஒண்ணும் இல்ல. நீ என்ன சடனா நின்ன? நீ நின்ன நான் நின்னடா. போடா. சரி வா, இந்த தடவை மிஸ் ஆகுதா? நிதிச்சு போ, வரேன் போ. சே டேய் எங்கடா போனீங்க? அப்ப இந்த சைடு போறா?
ஏதோ ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு. என்னை வச்சு ட்ரையல் எடுத்துக்கிறல்ல? உன் தான் கரெக்டாக சொன்னல, அதுக்கு நீ தான் எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். ட்ரீட் எப்படி இருந்தாலும் அவன் இந்த வழியாக தான் வந்தாகணும். வா நான் அப்படி போய் வா. நீ எது சொன்னாலும் கொஞ்சம் பயமாக இருக்கு. வாடா. ஏய் அதை ஏன்டா கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க? அங்கே தான் வெய்யன், எவனும் தூக்கிட்டு போயிட மாட்டான். போய் மச்சான் உன் ஆள். மச்சான் வாடா 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 வாடா. எதுக்கு? அவங்க அம்மா கூட போறா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேட்டியாடா? என்னால முடியல மச்சான். என்ன ஏன்டா அடிச்ச? இதை குத்துறா. இந்த பைக்கா வாங்கினேன். சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்குடா. எவ்வளோ ஆச்சு? ஆன் ரோட் 1,10,000 மச்சான். செம்ம பைக்குடா. சரி இந்த பைக் தானே நான் வாங்குவேன். ஆனால் பிளாக் கலர் வாங்குவேன்டா. ஏய் ரெட்டு தானே சூப்பராக இருக்கு. சரி எல்லாம் ஓகே, டேங்க் மட்டும் சின்னதாகுது. டேய் நீ உட்காந்தா அப்படி தான்டா இருக்கும். என் அடுத்த பைக் இதுதான், ஆனால் இந்த கலர் இல்லைடா, பிளாக் தான். பா என்னடா மறந்த? மொபைல் ஃபோன்மா. டேய் உனக்கு இதே பழக்கமா போச்சு, இறங்கி போய் எடுத்துக்கோ. ஷூவெல்லாம் கலந்துமா போமா. உனக்காக நடந்து நடந்து என் காலை தேஞ்சு போச்சுடா. மா என்னடா? இதான் என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருமா, உனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. இந்த நினைப்பு வேற இருக்கா அவனுக்கு? இந்த காலத்து பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சுக்கோ, நீ தான் அவளுக்கு கால் அமுக்கணும். எனக்கு எல்லாம் நல்ல பண்ணாதமா வரும். போமா ஃபோன் எடுத்து வா. பார்த்துடலாம். இது வெறும் ரஃப் தான்டா, திரும்ப ரீரைட் பண்ணுவேன். சூப்பராக பண்ணிடலாம். எப்படா இருக்கு? நல்லா இருக்கிற. ஏய் ஒரு ரன்னிங் டைம் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா? இல்லை ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸ்கிரிப்டாக நல்லா இருக்கு, ஃபிலிம் அப்படியே சூப்பராக எடுத்துடணும். என்ன பண்ணுற? சொல்கிறா, நான் லைட்டிங் பற்றி யோசிச்சுங்கடா. லைட்டிங்கா? முதல்ல சொல்கிறத கேளுடா. சரி சொல்லு. நம்ம சினிமாவில் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் நிறைய யோசனை பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சரியான ரிஹர்சல். சரி சரி பண்ணலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐயோ ட்ரீம் லேண்ட் போயிட்டு ஒரு லைம் ஜூஸ் குடிச்சிட்டு இது ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பேசலாம். ப்ளஸ் வா. சஜஸ்ட் ஷாட்லாம் ரொம்ப ஓல்ட் ஸ்டைல்ல, அதெல்லாம் எடுக்க முதல்ல வித்தியாசமான ஆங்கிள். சார் குட் ஈவினிங் சார். ஏன்பா நீ ஒன்றும் போகலையா? இல்லை சார், இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கு தான் ஒன்றும் டைம் இருக்கு. எல்லாம் டைம் எடுத்து பண்ணலான்னு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். குட். நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா? சார் எல்லாரும் இல்லைங்க, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் இங்கே இருக்கோம். வெரி குட், கீப் இட் அப். நீங்கள் ஒன்றும் வீட்டுக்கு கிளம்பலீங்களா சார்? இப்போதாப்பா மீட்டிங் முடிஞ்சது. அப்படிங்களா? ஓகே ரொம்ப சந்தோஷம். எங்கே சார் கிளம்பிட்டீங்க? டாய்லெட் போகிறப்பா. நான் தான் கேட்குறேன்னா நீங்களெல்லாம் கேட்கணும் சார். தாராளமாக கேளுங்க. முதல்ல இவரை டைவர்ஸ் பண்ணுமாப்பா. சரி மச்சான், நான் ஹாஸ்டல் கிளம்புறேன்டா. எதுக்கு? வேலை இருக்குடா. டேய் இருடா போகலாம். இவனே அதிசயமா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கான். ஏன் அவசரப்படுற? வா எல்லாம் ஒன்றா போகலாம் வா. சரி நான் எப்படி திரும்பி வருது? நான் ட்ராப் பண்ணுறேன்டா. வா ஓகே இல்லை? சரி வா. ஏன் பைக்கை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுற? நீ தெருக்குள்ளே வரும்போதே இங்கே சத்தம் கேட்குது தெரியுமா? ஆண்டி நம்ம சூரியனை சுற்றி 1 lakh kilometer ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 60-70 வந்து அது ஒரு ஃபாஸ்ட்டா? உள்ளே இருக்கான் அவன் உள்ளே படிச்சுட்டு இருக்கான். நீ போய் அங்கே உட்காந்துடாத, சீக்கிரம் வந்துரு. எனக்கே நிறைய வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பிடுவேன். என்ன ஆண்டி சத்தமே இல்லை, தூங்கிட்டானா? பலமா தட்ட. ஆண்டி இந்த கம்பெனி ஸ்டேரிங் வெளில போகிறான் பாருங்க, அவனை கூட நம்புங்க. தனியாக படிக்கிறேன் ரூமில் லாக் பண்ணுறோன்னா நம்பவே நம்பாதீங்க ஆண்டி. கதவை திறக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ நேரம்? நீ தட்டுறான்னு நினச்சமா? அவள் இன்னும் டியூஷன்லேருந்தே வரல, அவள் எப்படிடா தட்டுவா? இனிமேல் கதவை சாத்திட்டு படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னடா டேய் என்னடா? நீ வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டேடா. நான் என்னடா பண்ணேன்? டேய் நீ விளையாட்டுக்கு சொல்கிறத எங்கள் அம்மா சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. சரி விடு, இன்னைக்கு வந்தாளா? டேய் உனக்கு அறிவே இல்லடா. என்னடா உன் பிரச்சனை? இன்னைக்கு அவள் வந்தாளா வரலையா? சரி நீ ஏன் கிரவுண்டுக்கு வரல? காலேஜில் வேலை இருந்துச்சுடா. ஓ உனக்கு அவளை விட முக்கியமான வேலைலாம் இருக்கா? அவளும் வரல. ஓ நான் வரல, நான் அவ்வளோ வரல போல. சே எப்படி தான் நாளைக்கு ஈவினிங்க்கு அவளை பார்க்காம இருக்க போறேன்னு தெரியலடா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியே கண்ணை மூடி திறந்தா நாளைக்கு ஈவினிங் அதுதான் சூப்பராக இருக்காது? டேய் கடுப்பேத்தாதடா, முதல்ல கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அசைன்மெண்ட்லாம் முடிக்கணும் வேற. ஏன்னா நீ எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேற? நான் எனக்காச்சும் எந்த பொண்ணு முன்னாச்சும் போய் பார்த்துருக்கியா?
உனக்கு எப்படி யாருனாவோ அப்படிதான் நினைக்கவ. சீரியஸாடா? பேசாமல் அவளை ஃபாலோ பண்ணி அவள் வீடை கண்டுபிடிச்சிரு. அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எப்போ பார்க்கணுனாலும் உனக்கு சான்ஸ் கிடைக்கும். ஃபாலோவா? ஃபாலோ பண்ண கெத்து போயிடுமே. ஃபாலோ பண்ணுறதுனா பின்னாடி போகிறதில்ல. சரி விடு, நான் உனக்கு ஒரு பிளான் கொடுத்துறேன். என்ன பிளானு? அவளுக்கு தெரியாமல் வீடை கண்டுபிடிக்கிறேன்டா. அதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். நீ கிளம்பு. என்ன சீக்கிரம் வந்துட்ட? உன் ஃப்ரெண்டு படிக்கிறானா? படிச்சுதான் தான். நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கு பிளான் போட்டுட்ருக்கேன் ஆண்டி. என்ன ப்ராஜெக்ட்? உங்கள் பையன் தான் ஐடியா கொடுத்தான், அவனே கேளுங்க. சரி, நீ மெல்லமா பைக் ஓட்டிட்டு போ. நான் எங்கே வெளில போனாலும் அவங்க வந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். இன்னைக்கு அது நிஜமாவே நடந்தது. ஆனால் நான் அவளை முதல்ல பார்க்கல. அவள் தான் என்னை பார்த்தா. அவள் என்னை பார்க்கறதுக்காக திரும்பி வரான்னு தெரியாமல் நான் அவளை பார்க்க ஓடினேன். நான் அவளுக்காக ஓடி வரதை அவள் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் அவள் அதை ரசிச்சா, சந்தோஷப்பட்டா. அவள் அங்கேருந்து போனப்ப என்னை பார்த்துட்டு போன பார்வை அவளோட லவ்வை சொல்லிச்சு. அந்த ஃபீலை வெறும் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன வேணாலும் கேளு. அந்த ஸ்டார் வேணுமா? முழுமதி முழுமதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதானடி. காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ. எத்தனை எத்தனை காதல் பார்த்தது, எத்தனை எத்தனை கனவை கேட்டது. என் போல் யாருமே இல்லை என்றது கேளோ. நிலவுக்கு நிலவுக்கு அன்றே தெரிந்தது, உயிருக்கு உயிருக்கு இன்றே புரிந்தது. கனவுக்கு கனவுக்கு சிறகுகள் முளைக்கது, நிலவினை உரசிட நினைவுகள் பறக்கது. முழுமதி முழுமதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதானடி. காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ. கதைகள் பூமிக்கு சொன்னதடி. நினைவுகளோடு வாழ்வது எந்தன் காதல் சொல்லுமடி. உலகத்தில் சிறந்த இடமதை தேடி உந்தன் இதயம் வந்தேனே வந்தேனே. உன்விரல் கோர்க்கும் நிமிடத்தில் எந்தன் தனிமைக்கு தனிமை தந்தேனே தந்தேனே. முழுமதி முழுமதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதானடி. காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ. நதியின் காதலை கரையிடம் வந்து அலைகள் சொன்னதடி. மறுபடி மறுபடி அலையிடம் அதனை கரைகள் கேட்குதடி. நதியினில் நீந்தும் நிலவிதை பார்த்து
கேளடி முழுவதும் முழுவதும் உண்மைதானடி காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ நிலவுக்கு நிலவுக்கு அன்றே தெரிந்தது உயிருக்கு உயிருக்கு இன்றே புரிந்தது கனவுக்கு கனவுக்கு சிறகுகள் முளைக்கது நிலவினை உரசிட நினைவுகள் பறக்குது மூமதி மூமதி நிலவும் சொன்னது வாழ்வது வாழ்வது உண்மைதானது பொன் போல் யாரும் இல்லை என்றது இங்கே ஆளை காணோம். இங்கே எதுக்குடா வந்த? எல்லாம் பிளான் பண்ணி தானே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. வணக்கம் ஜி. வணக்கம் அண்ணா. எங்கண்ணா போனீங்க? சும்மா தான் இப்படி போயிட்டு வந்தேன். ராஜேஷ் ஜி, ஆல் த பெஸ்ட். ஏய், இவர்கிட்ட ஏன்டா சொன்ன? அவரு நம்ம பிளானுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா? வெயிட் பண்ண. அண்ணா அதை எட்டு வாங்கண்ணே. சாவி இங்கே தானே இருக்கு, வண்டியில் தான் இருக்கு. ஒன்று அண்ணா மேக்ஸிமம் 1 ஹவரில் வந்துடுவோண்ணே. பரவாயில்லண்ணா, நீங்கள் போயிட்டு வாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அண்ணா வண்டி ரோட்டில் நிற்குது, கொஞ்சம் எடுத்து உள்ளே விட்டுருங்களேன். ஓகேண்ணா, நான் பார்த்துறேன். வாடா வந்தே வா. கேட்ச். என்னது இதெல்லாம்? டேய் அதை போட்டு வண்டியில் ஏறுறா. எதுக்கு? அவளை கிட்னாப் பண்ண போகிறோம். டே நீ தானே சொன்ன அவளை ஃபாலோ பண்ணுறது தெரியக்கூடாதுன்னு. அதுக்கு தான் இதெல்லாம். ஃபஸ்ட் ஏறு. இதான் சூப்பர் பிளானா? இது வெறும் செட்டப் மச்சி. பிளான் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. டக்குன்னு ஏறு. இல்லை இது வேற. என்ன இருடா அண்ணா, என்னண்ணா இது? சோக் போட்டு அடிங்க ஜி. கருமா என்ன பைக் கிடையாது. டேய் உன் பைக்லேயே வந்திருக்கலாம்ல. சும்மா பெரிய யூனிட்டா சொன்னேன். அவளை ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சா அவன் கெத்து போயிடுன்னு. அதுக்கு தான் ஹெல்மெட் இருக்குல்லடா. டேய் என் வண்டியில் நாளைக்கு ஒன்றே எண்ணி வச்சு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன். இன்னைக்கு வந்து நாம தான் தெரிஞ்சு போயிடும். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. என்ன பண்ணுற? ஷூலாம் வேற போட்டு வந்திருக்க. என்ன பிளானோட வந்திருக்கீங்க? ரைட்டா ரைட்டா. எல்லாம் உனக்கு தான்டா. என்னது இது? பாரு. என்னடா டிராயிங் இது? மேப்டா. இதுதான் ஸ்பாட் ஜே. தினமும் அவள் இந்த வழியாக தான் நடந்து போகிறான். டேய் அதான் எனக்கே தெரியுமே. ஓகே சும்மா சொன்னடா ப்ளீஸ். சொல்கிறது கவனிடா. இந்த வழியில் இருக்கிறது மொத்தம் 3 காலனி தான். ஒன்று நேரு காலனி, இன்னொன்று டீச்சர்ஸ் காலனி, இன்னொன்று சிவாஜி காலனி. நேரு காலனியில் நம்ம ஃப்ரெண்டு வினோத் இருக்கான். அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவன் சொல்லிட்டான் அங்கே அந்த மாதிரி பொண்ணே கிடையாதுன்ட்டான். அடுத்தது டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனியில் என் கிளாஸ்மேட் கார்த்தி இருக்கான்டா. அவன்கிட்ட விசாரித்தேன். அவன் டேட்டா பேஸ் அதை விட ஸ்ட்ராங்கு. அவன் என்ன சொன்னான், அவனும் இல்லைன்ட்டான். கடைசியில் இப்போ இருக்கிறது மொத்தமே சிவாஜி காலனி மட்டும்தான். அங்கே இருக்கிறது மொத்தம் ஒரு 70 வீடு, ஒரு 4 வீதி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம வால் வந்து ஸ்பாட் ஏக்கு வர்றக்குள்ளார நம்ம பைக் எடுத்துகிட்டு ஸ்பாட் பிக்கு போயிடுறோம். அங்கேருந்து வால் ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்பாட் பிக்கு வந்துடுவா. ஸ்பாட் பிக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு 4th கிராஸ் ஸ்ட்ரீட் வழியாக வந்து நிற்கிறோம். அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு தெருக்குள்ளே தான் கண்டிப்பாக வால் போவா. அங்கே வீடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அசால்ட்டாக முடிச்சிடலாம். நாட்டுற இவ்வளோ தான். இதுதான் நம்ம பிளானு. ஓகேவா? சாரிடா. ஏன்டா? இல்லை இத்தனால நீ ஒரு பெரிய மூதேவி நினச்சிருந்தேன். ஆனால் நீ பெரிய மேதாவிடா. சரி சரி வராலாம் பாரு. அப்புறம் நீ போட்டு வச்சுரு, ஃபுல் பண்ண சொதப்பிடும். ஏய் வந்துடா. சீக்கிரம் சட்டி ஏய் ஹெல்மெட் கழட்டா. பாத்திரா போடுறாடா. சே அவன் வந்தா தெரியும்டா. இங்கே பாரு, இதாண்டா ஸ்பாட் பி. இன்னும் 5 நிமிஷத்தில் கரெக்டாக உன் ஆள் இந்த பக்கம் வருவா. நான் வண்டி எடுக்கிறோம், அப்படியே காலனி சுற்றி வரோம். உன் ஆள் வீடை கண்டுபிடிக்கிறான். என்ன ஓகேவா? சூப்பரா. எப்பா டேய் காலெல்லாம் வலிக்குதுற. பா சத்தியமாக வீடு இந்த ஏரியாவில் இருக்காதுடா. வந்து 1.5 மணி நேரம் ஆகுதுடா. போயிடலாமா? கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவள் வீடு இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அவள் எப்படி இப்படி தான் வருவா, வந்து ஆகணும்.
ஏன்டா அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறான். நீ 1.5 மணி நேரத்துக்கு இத்தனை பேச்சு பேசுறல. சொன்னா நம்மகிட்ட நான்லாம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். வருவா, வெயிட் பண்ணு. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாடா. இது உன்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரியே சொல்ற. பேசாம இருக்கியா? அவ வருவா, வேற ஏதாவது பேசு. என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. எதுக்கு நீங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க? ஏய், என்னடா உன் பிரச்சனை? வேலை பட்டு போட. இங்கே யாரெல்லாம் வந்துட்டு பெரிய புடி மாதிரி பேசுகிறேன். வாண்டு. என்னடா போட. மாமனை செத்தடா. ஏய், கிளம்புடா. போ, எடு. போய் நேரு, போ 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 போ. வந்துச்சு பாரு. வா, கிளம்பலாம். வீட்டில் அப்பா அம்மா சொல்லிட்டியா? இல்லைடா, கன்ஃபார்ம் ஆனு சொன்னால் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல. சரிடா, நாளைக்கு பார்க்கலாம். கால் பண்ணுறேன். பாய்டா. பஞ்சர்ரா. ஷிப்ராஜ் சுத்தமாக காற்று போச்சு. ஆணி அடிச்சிருன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பஞ்சர் கடை எதுவும் இருக்கு? அஞ்சலி பேக்கரி கிட்ட இருக்கு. என் பைக் வேறு அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாரே. பரவாயில்லடா, ராஜேஷ் வீட்டில் தான் இருப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணி மெக்கானிக் கூப்பிட்டு வர சொல்லுவோம். ட்ரை பண்ணு. வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். பக்கத்துலாம் கடை, ஊட்டிக்கிட்டே போயிடலாம். போகலாம் வா. சரி வா போகலாம். செப்பல் போட்டு வந்துடுறேன். வா. உன் சட்டை தானே பிடிச்சான், நீங்கள் தான் அவன் மேலே கை வச்சிங்க? நாங்கள் சும்மா தாங்க இருந்தோம். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணார். எங்கள் ஏரியா வந்து நின்று கேட்க தான் செய்வோம். இப்படிதான் நோட்டரை விடுது, லேடிஸை நஷ்ட்டு போகிறது. நீங்கள் தான் வந்தீங்க சைட் அடிக்கிறதுக்கா? வேணாம், தேவையில்லாமல் பேசாதீங்க. என்னடா முளைக்கிற? பிடிங்க மாதிரி பேசுறது. சரி போடா போடா. அப்பளவா. வண்டி நிறுத்த. ஏன்டா? சொல்கிறேன். இறங்கு. ஏன்? நான் ஓட்டுறேன், இறங்கு. நானே ஓட்டுறேன், உட்காரு. இறங்குடா, நான் ஓட்டுறேன். இல்லடா. டேய், எங்க போற? வேணாடா. டேய் டேய் டேய். படம் எதாவது போகலாமா? நைட் ஷோ போகலாமா? நீனா என்ன படம் போகலாம்? ஏய், இங்கேரா வந்த? நான் வடிவாம போக மாட்டேன் போலடா. சுமார் வேணாம். ராஜேஷ் தானே அது? ஆமாம், இங்கே என்ன பண்ணுறான்? ஃபோன் கூட அட்டன் பண்ணாமல். எங்கள் பசங்கள்லாம் பார்க்க வந்திருக்கான். எதிரா வந்த? நான் சண்டை போட வரல. என் ஃப்ரெண்டு அடிக்க வந்தான், அதனால நான் அவனை அடித்தேன். அது இவன் தான் நான் திரும்ப அடிக்கணும். இவன் எதுக்கு அடிச்சா? தம்பி கூட்டு போ, கிளம்பு. நேரம் மேலே வச்சுட்டு அனுப்பி விடுறீங்க. பண்ணி போ. ஏய் கிளம்புடா. ஏன்டா வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. ஏய் எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்காத, மாட்டு வெடி வருவேல. அமையாருன்னு சொல்றேன்ல. எங்க போற? பைக் இங்க இருக்கு. என்ன பைக்கு? நான் இதுல தான் வந்தேன், விடு. நான் பாத்துக்கிறேன், அமைதியாரு. சொல்றேன்ல, கிளம்பு போ. இது உனக்கு தேவையாடா? இப்போ என்ன ஆச்சு? அவன் வீட்டை கண்டுபிடிச்சு என்ன பொண்ணு கேட்க போறியா?
ஒரு பொண்ணுக்காக ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கே, அசிங்கமா இல்லை உனக்கு? என்ன ஒரு பொண்ணுக்காக தான் மகாபாரதம் போரே நடந்தது. ராமர் இலங்கை அழிச்சாரு. இந்த டயலாக் எல்லாம் உன் படத்துல வை. சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரா எப்படி ஆகலான்னு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணு. மற்றதெல்லாம் தானா கிடைக்கும். நீ எதுவும் தேடி போக வேண்டியதில்லை. நீ இன்னும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கலையேடா. நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாரு. நீ செஞ்சது சரியா தப்பான்னு உனக்கே புரியும். பேசாம சாமியார் ஆயிடுறா, நல்லா சம்பாதிக்கலாம். நீ திருந்தவே மாட்டடா. தேங்க்யூ சார். விக்னேஷ், அப்படியே அந்த மின்ட் சிரப் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஓகே சார். நிஜமாவா? ஆமாடா, என்னை பிடிக்காம என்னை கூப்பிட்ற இடத்துக்குலாம் வரா. எங்கள் அம்மா அவகிட்ட நான் ஒழுங்காக வேலைக்கு போகாமல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கான்ஃபிடன்ட் பையன் கிடையாது கொடுத்து வச்சுருன்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன பில்டப் பண்ண சொல்கிறேன்? பில்டப்லாம் இல்லைடா. அவள் வந்துட்டா, நான் உள்ள போகிறேன். டேய், இவளாடா வாளு? ஆமாடா. நிஜமாவா? சத்தியமாடா. டேய், இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணு, என் வயிற்று சொன்ன சும்மா விடாதடா. நான் உள்ள போகிறேன், வேற யாரும் விட்டுறதா. இது வேறையா? டேய் ராஜேஷ், இங்க எங்கடா வந்த? ஃப்ரெண்ட் பார்க்க வந்தேம்மா. ஆமா, நீ எங்க? இங்க தான் சாரதா ஆண்டி வீடு இருக்கு. ஏதோ புதுசா புடவை வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். பார்க்கவா? காட்டு. இதோ வாங்கியிருக்க போல. பா, எத்தனை புடவைமா? டேய், 2 புடவை தான்டா. நான் என்ன வாரம் புடவை வாங்க வர மாதிரி சொல்றேன்? சரி சரி, ஊரை சுத்திட்டு இருக்காம சீக்கிரமா வீடு வந்து சேரு. எப்படி போற நீ? பஸ்ல தான். பஸ்லியா? சரி, வெயிட் பண்ணு, பைக்ல போயிடலாம். யாரோ ஃப்ரெண்ட் பார்க்க வரணும்னு சொன்ன. பரவாயில்லம்மா, ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லு. அதுக்கு தான் நான் வந்தேன். என்ன அவசரம்? முதல்ல கேக்க சாப்பிடு. என்னடா குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல? இவ்வளவு அழகா ஒரு மைனை பெற்றிருக்கல, என்ன பிடிச்சிங்க? சரி. உங்க அம்மா நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா கனவு கண்டிப்பா நிஜமாகும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணா எனக்கு அது நடக்கும்னு தோணல. நீ ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ற? நீ என்ன ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுனால தான் எனக்கு அட்வைஸ் பண்ற. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்ற. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மீட் பண்ணாதான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஏன் நம்ம 2 பேருமே ஒருத்தர் டீப்பா புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? நீ நினைக்கிறது நடக்காது. ஏன்? என்னோட பிடிக்கலையா? இல்ல வேற யாரை லவ் பண்றியா? அட போங்கடா, இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா இதே எடுத்துட்டு இருப்பீங்க போல இருக்கு. ஸ்லோவா நடறா, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சு. சரிடா, கொஞ்சம் ஸ்லோவா தானே, இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிடு. டேய், ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே நினைக்கிறேன்டா. ஏய், எட்ரா, ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஆக்ஷன். அப்படி இல்லைம்மா, அங்கே பார் வச்சுட்டுல. அதுக்கு பேசாம நீயே நடிச்சிட்டு போயிட வேண்டியதான்டா. நோ 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 நோ. நம்பர் எடுத்து காப்பி. டேக்கன். லியோ. கேமரா ரோல். ரோலிங். ஆக்ஷன். கட். ரிவன் பண்ணு. ஓகே, டேக் ஓகே. எஸ். டேய், 17வது டேக். கவா ஷாட் வாங்கிட்டு எஸ் தான். நல்லா தான்டா பண்ண. டேய், உனக்கு அவ்வளவுதான்டா வருது, விடு. டேய், ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகேன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது என்ன? சு டேக் ஒன்று ஓகே போட்டுக்கடா. ரொம்ப பேசுனேன், கேமராமேனை மாத்திடுவேன். ஓகே, மேக்கப். டேய், எல்லாரும் போயிட்டு அதெல்லாம் யார் எடுத்து வைப்பா? நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம்டா, வாடா. டேய், அந்த ஆள் காலம் வந்தா கத்துவான்டா. கத்துனா வாங்கிக்கோ, வா போலாம், வா வா. டேய், நில்லுங்கடா. டேய், இங்க இல்ல, வா போலாம். டேய், போலாம்டா. ஏய், இது சூப்பரா இருக்குடா. எனக்காகவே பண்ண மாதிரி இருக்கு இல்ல? கீழே விழுந்துச்சுன்னா காசு கேட்பாங்க, அதை அங்கே வச்சுட்டு வா, போலாம். இரு, ரேட் மட்டும் கேட்டு வரேன். அண்ணா,
ஜஸ்ட் சார் 1 minute சார். ஓகே. தேங்க்யூ சார். எஸ் சார். என்ன ப்ரைஸ்ண்ணா இது? ஜஸ்ட் 800 rupees சார். 800? யா. சரி தேங்க்ஸ் சார். ஜஸ்ட் 800 என்கிட்ட காசு இல்லடா, அதை வச்சுட்டு வா. டேய் இதை வச்சு என்னடா பண்ண போற? இதுக்கு 800 ரூபா ரொம்ப ஜாஸ்திடா. இதே பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கிருந்தோம் வச்சுக்கோ 100 ரூபா தான். டேய் இது வந்தவன தானே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக 800 ரூபாய் 8000 ரூபாய் சொன்னாலும் நான் வாங்குவேன். தம்பி காசு என்னது? கொடுத்துனேன்டா. அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காருல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சா? போன ஜூன் தானே போனாரு. அப்போ உன் கையில காசு வந்திருக்கணுமே. வந்தா நான் ஏன்டா உங்கள்கிட்ட அல்பமா கேட்க போறேன். வா. தேவடா. வெல்கம் சார். இங்க 15 minutes முன்னாடி ஒரு சேல்ஸ்மேன் இருந்தாரு சார். நான் வாங்கிக்கிறேன். சுரேஷ், இங்கே ஒரு கிறிஸ்டல் பால் இருந்தது பார்த்தீங்களா? அந்த செயினோட இருக்குமே அதுவா? ஆமாம் அதான். ஜஸ்ட் இப்போ தான் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போறாரு. நான் தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்க தான் உங்க கிரெடிட் கமிஷன் வேலை செய்யலன்னு சொன்னீங்க. 15 minutesல வரேன், வந்துட்டேன்ல. சாரி சார், ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 5 minutes முன்னாடி வெளில போனேன், அதுக்குள்ளே அது மிஸ் ஆயிடுச்சு. நான் தான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல, தனியாக எடுத்து வச்சிருக்க வேண்டியது தானே? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கல. இல்லை இவ்வளோ சீக்கிரம் அதை யாராவது வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. சரி அதை விடுங்க, இதே மாதிரி செயின் வச்ச மாடல் வேறு இருக்கா? சாரி சார், அது டிசைனர் மாடல், அதை கேட்டு தான் பார்க்கணும். அதை விட நல்ல நியூ மாடல்ஸ்லாம் இருக்குது சார். வேறு எதாவது அது பார்க்குறீங்களா? இல்லை பரவாயில்ல, தேங்க்ஸ். ஓடா, சும்மா பில்டப் தான் நீ. இருடா, ஒரு தடவை ட்ரை பண்ண, இப்ப பாரு. டேய் அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, தள்ளி உட்காரு. பைக் ஏன்டா இங்க விட்ட? வெளில போடுறா. நீ எடுத்து விட்ற. டேய் ஏன்டா ரெடிடா? கவுண்ட் பண்ணிக்கோடா. பார்க்கலாம் போட. டேய் என்னடா நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டா? அட போடா. டெய்லி பார்த்தா போர் அடிச்சிடும். நீ நான் பார்க்க மாட்டேன். அவ யோசிக்கணும், ஏன்டா நீங்க நம்மள பார்க்கலன்னு. அதுல தானே ஒரு கிக் இருக்கு. இந்த பக்கம் வந்தா சொன்னா திரும்பிக்கிறேன். செம ஐடியாண்ணா. இன்னும் நிறைய இருக்கு. பெரிய பையனை வந்தா சொல்லி தரேன். ரெடிடா, பாருடா. ரெடி பண்ணு. டேய் என்றா. டிஸ்டர்ப் பண்ணாதடா. பாருடா. டேய் வந்துடுறா, அப்புறம் உன்னால தான் அடிக்கலன்னு வா. சஞ்சு கரெக்டா நிக்கோ. பண்றா நீ ஃபர்ஸ்ட் பண்றா. 1 2 3 4 5 6 7 8. டேய் அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்ற, எங்கடா போற? வெக்கமா இல்ல உனக்கு? விடுடா. ஏய் ஏன்டா இப்படி பண்ற? அவ கையால தொட்ட பால யாரும் காலால தொட விட மாட்டேன்டா. டேய் லூசாடா நீ. ஏய் போடா, அவன் புடி 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 புடி. பால குடுடா. ஏய் பால குடுடா. ஏய் பால குடுங்கடா. முடியாது. ஏய் இங்க தாடா. அந்த பாலை எவன்லாம் கால்ல தொறீங்களோ எல்லா எக்ஸாம்ல ஃபெயில்டா. டேய் போடா பாஸ். ஏன்டா உனக்கு இப்படி? புடுங்கல போய் ஆடு போ. போ ஃபெயில் தான் நீ. ஆனா போ. அது போதும்பா. 11:30க்கு தானே நாளைக்கு கிளாஸ். நீ போர்டில் எழுதி போட்டுட்டு காப்பி பண்ண சொல்லு. நான் ஒரு 11:45 வந்துடுறேன். ஓகே. எவ்வளோ அழுக்குடா. போய் சாக்ஸை கட்டி போட்டுட்டு வா. அதை விடுமா, கிளாஸ் தான் முடிஞ்சு போச்சுல. டெய்லி அந்த பொண்ணு மட்டும் நான் வர வெயிட் பண்ணுவேன். எந்த பொண்ணு? இந்த கிரீன். அவளுக்கு பேர் இல்லையா? அதெல்லாம் அப்படிதாம்மா சொல்லும். ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். பாய் மேம். ஓகேம்மா. என்னை பார்த்தோன்னு கிளம்பிட்ட பார்த்தீங்களா? அனு, இவனை பார்க்கறதுக்கு தான் நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்கிறான். நிஜமாவா? உங்க பையன் இருக்கிறதுனால தான் நான் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. நான் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்களுக்காகவாது மாறணும். என்னடா பண்ண? என் பேரையும் சேர்த்து கெடுக்கிற? மா நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்மா, அடிக்கடி வெளியே மீட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா, அதனால தான் மேலே அக்கறையா இருக்கா. போதுண்டா, ஒழுங்கா உன் ஒர்க்கை பாரு. இந்த வெளியே சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதே. அப்போ வீட்லயே ஸ்டடி சொல்றியா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா. அம்மாட்ட பேசுற பேச்சா பேசுற நீ. சும்மா விளையாட்டு சொன்னமா, என்னமா சீரியஸ் இல்லமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன் ஹரி. சிட் டவுன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க யூஎஸ் ட்ரிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். நீங்க இன்னும் 10 டேஸ்ல இங்க இருந்து கிளம்புறீங்க.
1 year on-site முடிச்சோடனே you will come back and join as a project leader. ஓகே இவ்வளோ தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. Contact HR for other details. All the best. Thank you so much, sir. ராஜேஷ், உன் பைக் கூட 2 நாள் நான் ஊருக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன் உன் பைக் எடுத்துகிட்டு போ. கொடுத்தாச்சுடா, காலையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷம் சும்மா தான் நிற்க போகுது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ ஆட்டோவில் போ. என்னடா வேலை இருக்குது? நாளைக்கு சண்டே, காலேஜும் இல்லை, வேற என்ன வேலை இருக்குது? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ கொஞ்சம் கிளம்புறியா ப்ளீஸ்? டேய் 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 எப்படி என்னடா அது? ஐயோ டேய், புது பைக்கா? வா, சான்ஸே இல்லடா. இப்போ உன் பைக்கை தெரியா? நிஜமா நீ தான் வாங்கினியா? என்னால் நம்பவே முடியலடா. சொல்லுடா, 2 நாள் உன் பைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டுமா? 2 நாள்ண்ணே, அமெரிக்காவே எடுத்துட்டு போ. அப்போ இந்த சாவி. சரி, பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு பூஜை போட்டு வந்துடலாம். ஷார்ட்ஸோட இருக்குண்ணே. பரவாயில்லடா, செரு போட்டு வா போகலாம். சரி, அப்படியே வரும்போது மைக்கிள் போய் காமிச்சிட்டு வந்துடலாம். பார்த்தானா காலி ஆயிடுவான் அவன். என்னைய விட்டுட்டு நீ எங்கேனாலும் போ. நான் ஆல்ரெடி 12 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஆமாம், ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டாமா? அடே ஷோரூமில் தானே வாங்கினேன். ஆமாம், அங்கேருந்து வருது 12 கிலோமீட்டர்ஸ். நீ பார்த்து வாங்க மாட்டியா? என்ன கூட்டு போயிருக்கலாம்ல. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான். என்ன சர்ப்ரைஸு? எதுக்கு உனக்கு இந்த அதிக பிரச்சனை? இதெல்லாம் உனக்கு ஓவர். ஃபர்ஸ்ட் கிளம்புனி. கடலமா இந்த கவரில் வைக்கிறேன். டிக்கெட் எங்கே வச்சிருக்கேன்? அந்த பவுச்சில் இருக்குப்பா. இதெல்லாம் எதுக்குமா? டேய், இதெல்லாம் உனக்கு இல்லை, உன் சித்திக்கு. அவளோட ஐட்டம்ஸ்லாம் தனியாக இந்த கவரில் வச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த ஹேண்ட்பேக்கில் வச்சா சேஃப்டியாக இருக்கு இல்லையா? அதுக்கு தான்ப்பா பவுச் வாங்கியிருக்கேன். பவுச் என்கிட்ட தான் இருக்கும், சேஃபாக தான் இருக்கும். பார்த்து வச்சிருப்பா, எங்கேயும் மறந்து போய் வச்சிடாத. ஓகே. சரி, நான் ஏர்போர்ட் போய் கால் பண்ணுறேண்ணே. என்ன என்னம்மா ஏன் அழுவுற? சாங் ஷூட்டிங் தான் நான் போகிறேன். 5 டேஸில் வந்துடுவேன்ல. உனக்காக இன்டர்நேஷ்னல் ரூம்லாம் போட்டிருக்கேன். உன்னை விட நான் தான் அதிகமாக மிஸ் பண்ணுவேன். உன்னையே கூப்பிட்டு போவேன், பட் நீ வந்தால் நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் ஷூட்டிங்கே நடக்காது. இப்போ உங்களுக்கு லேட் ஆலையா? ராஜேஷ், கிச்சன்ல ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. டேய் அம்மா போமா, கால் வலிக்குது. அம்மா, இதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் என் துணியெல்லாம் எடுத்து வைமா. இப்போவே எவ்வளோ வெயிட் வருதுன்னு தெரியல. ஒரு வேலையும் பார்க்காத, ஊரை சுத்தம் முதல்ல உனக்கு கால் வலிக்காதா? இதே இருக்குமா இங்கே வச்சிருக்க? உங்க அண்ணனை பார்த்தாவது கத்துக்கோடா. டேய், நீ வேற அவனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்துட்ட, இனிமே உருப்பட்ட மாதிரி தான். நீ எல்லாம் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? டேட் ட்ரை படம் எடுக்க போறேன். அவனை ஏன்டி டிஸ்கரேஜ் பண்ணுறேன்? அவன் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய டைரக்டர் வருவான். என்னடா, அந்த சிப்புக்காக தான் நம்மள எடுக்க போகிறேன். பாஸ்கிட்ட பேசியிருக்கேன், எல்லாம் நம்ம சிப்பில் எடுத்துக்கலாம். என்ன? சரிப்பா. சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சினிமா எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லா பெரிய ஆளுங்களும் முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? என்னை பற்றி இன்னும் தெரியல உனக்கு. என்னண்ணா, யோஸ் போக ரெடி ஆகிட்டீங்களா? ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கேன். வா மைக்கேல், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். வீட்டில் அப்பா அம்மா தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம் அங்கிள். மைக்கேல், நான் வெட்டியா ஒரு பையனுக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கேன்ப்பா. நீயாவது கிச்சனில் ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. சரி ஆண்டி. டேய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? வாடா. என்னது? இதுதான் முக்கியமான விஷயமா? எனக்கு தான் யோகானா பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. டேய் ஏய், காலர்ரா, ஏன் பெட்டா கேட்குற? ஏய், இந்த தல்காணி மட்டும் தொடாத. ஏன்டா அதவா கட்டிக்க போற? டேய், யோகா பண்ணால் மைண்டுக்கும் பாடிக்கும் ரொம்ப நல்லதுடா. உன் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்டா. இருக்கிற பர்சனாலிட்டியே போதும்டா. டேய், நான் அதை சொல்லலடா. யோகா பண்ணால் பாடிக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கும், மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும். நீ எதை எய்ம் பண்ணுறியா, உன் கோலை நீ ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். கோல்லாம் எப்படி போடணும்னு நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா துணைக்கலாம் ஆள் சேர்க்காத. போய் வேலை இந்த பாருப்போ. ஓ அப்படியா? சரிடா, அப்படியே நான் கிளம்புறேன். நாளைக்கு யோகா கிளாஸ்ல உன் ஆளை பார்ப்பேன். ஏதாவது சொல்லணும்னு நான் சொல்லிடு. ஹேய், அவ்வளோ அங்கே வரலா? ஆமாடா, இன்னைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவளும் ரெஜிஸ்டர் பண்ணா, தெரியும்ல? ஏன்டா ஃபர்ஸ்டே சொல்ல என்கிட்ட? எப்படி நீ வர்றக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும், அதுக்குள்ள அவ கிளம்பிடுவா. அதான் நானே வந்துட்டேன்ல. சரி, நாளைக்கு எத்தனை மணி கிளாஸ்? எதுக்கு உனக்கு டைம் எல்லாம்? பை சொல்றா, எத்தனை மணிக்கு கிளாஸ்? இனிமேல்லாம் வந்தா உன்னை சேர்த்திக்க மாட்டாங்க தம்பி.
நீங்களா ஒரு ஃப்ரெண்டாடா படே. சரி 500 ரூபா கொடு. எதுக்கு? டேய் உன் பேரையும் சேர்த்து தானே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னவா காசை கொடு. 500 ரூபாவா? நான் கேட்ட அம்மா தரமாட்டாங்க. அப்படி நெய் நெய்ச்சா போய் வாங்கிக்கப்போ. டேய் ஏற்கனவே உனக்கு கொடுத்த 800 ரூபாய் கேட்டதுக்கு எனக்கு திட்டு விழுந்துச்சு. யாரை கேட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு. நீ ஃபர்ஸ்ட் பணத்தை எடு. ஏய் கஞ்ச பிஸ்னாரி ஃபர்ஸ்ட் சொல்லு நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்? நாளைக்கு 6:30 கிளாஸ். 5:30க்குள்ள எந்திரிச்சு ரெடி ஆயிரு. நீ தான் பிக்கப் பண்ணணும். புரியுதா? 5:30க்குள்ள எந்திரிச்சிருவில்ல? டேய் இதையே எத்தனை தடவை சொல்லுவேன்? கேட்டு கேட்டு போர் அடிக்குது. மா ஜாக்கிங் இல்லம்மா யோகா கிளாஸ். யாரு மைக்கேல் தான் இந்த ஐடியா கொடுத்தானா? நான் தான் அவனை கிளாஸுக்கு கொண்டு போய் ரெஜிஸ்டர்லாம் பண்ணி ஜாயின் பண்ண வச்சேன். யோகா பண்ணா மைண்டுக்கு படிக்கலாம் அவ்வளோ நல்லதுமா. உனக்கு தெரியாதா? சரி வந்து இதை திருப்பு. சேவியா தோசை செய்யுமா? டேய் டெய்லி தோசை சாப்பிட்டா போர் அடிக்கல உனக்கு? சரி இறங்கு வந்து இதை திருப்பு. கூட இருக்கு பார்த்து. அம்மா நாளைக்கு 5:30 எழுப்பிடுமா? நானே காலைல 6:30 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். நீ வேணா அலாரம் வச்சுக்கோ. தூக்கத்தில் அலாரத்தில் ஆஃப் பண்ணி திரும்ப தூங்கிடுமா? அப்ப ஈவினிங் பேட்ச் மாத்திக்கோ. ஈவினிங்லாம் யோகா பண்ணக்கூடாதுமா. நான் எதுவுமே தெரியாம இருக்கு உனக்கு. நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்கா இல்லையா? 5:30 எழுப்புமா. அப்படி ஏஞ்சிக்கலன்னா மூஞ்சி தண்ணி தெளிச்சு எழுப்பு. ஒரு நாள்ல பழகிடும். சரி சரி எழுப்புறேன். வந்துச்சு எடுத்துக்கோ. டேய் இன்னொரு பிளேட் இருக்கு. இன்னும் இருக்கா? எத்தனை கொடுமா. உனக்கு பணமா வேற யாருக்கு பண்ண போறேன் கூட. டேய் எழுந்துட்டியா? என்ன தலை குளிச்சியா? ஏண்டா யோகா கிளாஸ் தானே போற, போயிட்டு வந்து குளிக்கலாம்ல. இல்லம்மா ஒரே தூக்கமா இருந்துச்சு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்னவோ போ. ஹலோ டேய் வந்துட்டேன்டா. சீக்கிரம் வெளில வா. கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. டேய் என்ன ட்ரெஸ்டா அது? இதை போட்டு எப்பறம் யோகா பண்ணுவ? நான் ஒன்றும் யோகா பண்ண வரலையே. இது ஃபர்ஸ்டே இல்லை. அவள் இதுக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி ஸ்டைலாக பார்த்ததே இல்லைல்ல. அதான் ரொம்ப தெளிவாக இருக்கடா. சரி நீ என்ன இப்படியே வர போறியா? போய் பேண்ட் போட்டு வாடா போ. டேய் எல்லாரும் 6:30 மணிக்கு தாண்டா வருவாங்க. எதுக்குடா அப்படி பறக்குற? எப்படியும் கிளாஸில் போய் அவளை பார்த்து தான் இருக்க போறா. கிளம்பி வாடா அப்படியே மெதுவாக போகலாம். ஃபர்ஸ்ட் டே நான் எப்போவே சீக்கிரம் போகணும். என்ன பொறுப்பே இல்லாமல் போ. போடா. என்னடா இன்னும் வரல? டேய் இன்னும் கிளாஸ் டைமிங் ஆரம்பிக்கல. எல்லாரும் மேலே வருவாங்க. எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா? வெயிட் பண்ணுறா. ஒருவேளை நம்ம வரத்துக்கு முன்னாடி போயிருப்பாளோ? எல்லாம் உன்னால தான்டா. கிளம்பி வர 7 மணி நேரம் ஆக்குவ பொம்பளை மாதிரி. எனக்கு தேவைடா. சார் கிளாஸ் தானே வந்திருக்கீங்க? ஆமாம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சார். உள்ளே வந்துருங்க சார். சரி சார். சார் கிளாஸ் முடியறதுக்கு 1 hour ஆகும். நீங்கள் அப்புறம் வந்து அவரை பிக்கப் பண்ணிக்கணும். இல்லை சார் நானும் கிளாஸுக்கு தான் வரேன். இல்லை சார் இந்த ட்ரெஸ்லாம் போட்டு யோகா பண்ண முடியாதுங்களே. இல்லை ரொம்ப குளிராக இருந்துச்சு காலைல. அதான் இல்லை சார் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு பண்ண முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் வரல சார், இவர் தான் வந்தார். சார் ஏன் சார் நீங்கள் சொல்லியிருக்க வேணாமா? நீங்கள் கரெக்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்ல வேணாமா நீங்கள்? இல்லை சார் நான் சொன்னேன். ஏன்டா உனக்கு தெரியாது? சரி பரவாயில்ல. இன்றைக்கி ஒன்லி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். நாளையிலேருந்து வரும்போது இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். நீங்கள் உள்ளே வந்துடுங்க. யார் இருந்தாலும் கிங்காங் மாதிரி
யோகா மாஸ்டராக இருக்க போறாடா, வாடா. இவனை பார்த்தா யோகா டீச்சர் மாதிரி தெரியல. பார்க்குறான் டேடி. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகே. மாஸ்டர் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார். எல்லாம் ரெடி தானே? ரெடி. ஓகே. என்னடா ஒரு பொண்ணு இருக்கணும். வருவாடா, வாடா. எல்லாம் ஓகே தானே? என்னடா அது? எங்கடா ஒரு பொண்ணு வரலடா. சாமி, இந்த கேர்ள்ஸ்லாம் எந்த டைமில் வருவாங்க? இல்லை, என் தங்கச்சி வந்து ஜாயின் பண்ணணும். கேர்ள்ஸும் இதே டைம் தான். ஒரு பொண்ணையும் கண்ணுமே. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாளைக்கு கேர்ள்ஸ் வருவாங்க, மறுநாள் நீங்கள் வருவீங்க, இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு உங்கள் சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணி சொல்லிக்கிங்க. அப்புறம் போகும்போது மறக்காமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்கிக்கிங்க. சேம் ஃபீஸ் தான் உங்களுக்கும். மாஸ்டர் வந்துட்டார். மாஸ்டர் வேறு மாஸ்டரா? நண்பர்களே, யோகா என்பது யோக் என்ற சொல்லிலிருந்து வந்தது. யோக் என்றால் இணைதல் என்று பொருள். எதனோடு இணைவது? நமது உடல், உயிர், மனம் மூன்றையும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது. இந்த சென்டரில் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிறதுக்கு உடலுக்கு வேண்டிய உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணலாமா? அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் யோகா கிளாஸில் வருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக வந்தா. நான் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணலாம் யாரும் இல்லை. எல்லாம் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கற்றுக்கிட்டேன். எது கற்றுக்கினாலும் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். சரி, சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபின்னா என்னென்னு ஒரு வரியில் யாராலும் சொல்ல முடியுமா? It is a recording still image. இது ஓகே. எனி அதர் ஆன்சர்ஸ்? பரவாயில்ல, உங்களுக்கு தோன்றது சொல்லுங்கள். தப்போ ரைட்டாலும் யோசிக்க வேணாம். கமான், ஃபீல் ஃப்ரீ. என்னடா எடுக்கிறாரு? என்னன்ட்டு தெரியல மச்சான். ஒரு புது ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, நீங்க சொல்லுங்க. சார், ஃபோட்டோகிராஃபினா என்னன்னு ஒரு லைன்ல சொல்லுங்க. ஸ்டில் கேமரால போட்டோ எடுக்குது சார். இப்போ எனக்கு சந்தேகமே இல்லை நீங்க ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு. சிரவுன், சிம்பிளாக சொல்லணும்னா ஃபோட்டோகிராஃபி இஸ் பெயிண்டிங் வித் லைட். பெயிண்டிங்கில் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபோட்டோகிராஃபியில் லைட்டில் பெயிண்டிங் பண்ணுறோம். சும்மா வாய்டா, திறமை இருந்தால் பிசிச்சிட்டா மாதிரி பண்ணல. இவனை கை வேற தட்டிட்டேன். ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு சங்கர். எப்படியும் இன்னும் ஒரு மாதத்தில் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த தடவை லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். வெரி நைஸ். ஆல்ரெடி உங்கள் ஃபெசிலிட்டிஸ் நல்லா தானே இன்னும் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கல்ல, யார் பண்ணான்னு கேட்டுருந்தீங்களே, அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணது இவர் தான். பேர் ராஜேஷ். நல்லா வரைவார். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கே ஸ்டோரி போர்டு பண்ணி நல்லா பண்ணாருன்னா பார்த்துக்கங்களேன். உங்கள் திசை ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் இட் அப்.
ஆமாம், கோர்ஸ் முடிஞ்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஒரு நல்ல டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரலான்னு இருக்கேன் சார். வெங்கட் பிரபு என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டுறேண்ணே. வெங்கட் பிரபு சார், மணிரத்னம் இல்லைன்னா சங்கர், அவங்க கான்டாக்ட் இல்லையா சார்? வெங்கட் பிரபு நல்ல டைரக்டர் தான்ப்பா. ராஜேஷ் சாரோட நம்பர் வாங்கி கொடுக்குறேன், அவரை விடாமல் கெட்டியமாக பிடிச்சிக்க. அவர் வெங்கட் பிரபு கிட்ட உன்னை சேர்த்து விட்டுருவாரு. யூ வில் ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். ஓகே, நோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே பாய் சார். கரண்ட் வர மாதிரி தெரியல, சட்னி பண்ண முடியாது, பேசாமல் தக்காளி கோச்சே பண்ணிடுறேன். கொச்சு கிடக்கட்டும், முதல்ல அவன் என்ன சொல்கிறான்னு கேளு. என்னடா? இனிமேல் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் என்ன சொல்கிறது? நான் வேணா பிரேம்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? முதல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன். கல்யாண பேச்செல்லாம் பொண்ணுகிட்டே பேசுவாங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட தான் பேசணும். டேய், நிஜமாவே அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? நாளைக்கு அவங்க அப்பாட்ட பேசாட்டி அவன் நம்ம வீட்டில் இருந்து உட்காந்துப்பா, அப்புறம் உங்கள் பாடு. அவன் இன்னும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, உங்கள் பையன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைன்னு வார்னிங் கொடுத்தா இப்போ பண்ணுறது ஃபுல்லாக அவள் தான். ஏன் அவள் அவங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டாளா? அவங்க அப்பா அம்மாவுக்கு லவ் பிடிக்கலனா அதனால தான் சொல்ல யோசிக்கிறா. ஏய், எனக்கு லவ் பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் எனக்கு லவ் பிடிச்சிருந்தது, இப்போ பிடிக்கல. நான் போய் பேச மாட்டேன். அதை விடுங்கப்பா, மாப்பிள்ளை வீட்டில் இருந்தால் பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் இருந்தால் கேட்பாங்க. நான் என்ன உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட கேட்க சொல்கிறேன், நம்ம பிரேம் அங்கிள் தானே. இல்லை பாரு, 15 லட்ச ரூபாயை இப்போ தான் பிஸ்னஸில் போட்டிருக்கேன். அது பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும்னு நீ தான் சொன்னேன். காலேஜ் முடித்த உடனே மாதம் 1 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சிது. வேலைக்கு போக மாட்டேன், பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டேன். ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா கூட கல்யாணத்தை பற்றி பேசலாம். நீ முதல்ல பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு. பிஸ்னஸ் வேறு, பர்சனல் லைஃப் வேறு. அவன் மட்டும் என் கூட இருந்தானா அதுவே எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. ஏன் நாங்கள் உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா? ஒன்று குழந்தையிலேருந்து வளர்த்துட்டு நாங்கள் தான்டா. அவன் என்ன பெருசாக உனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்துட போகிறா? முதல்ல அவங்க அப்பா ஒத்துக்கணும். பையன் என்ன சம்பாதிக்கிறேன்னாட்ட நான் என்ன சொல்கிறது? அவர் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தார். என்னோட கான்ஃபிடென்ட்டுக்கும் டேலண்ட்டுக்கும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவன்னாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் போனால் பிஸ்னஸும் ஸ்டடி ஆயிடும். கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? பிஸ்னஸ்னா ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அன்றைக்கி ஜோசிகர் என்ன சொன்னா, என் கேரியரில் பெரிய growth கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னான்ல. அப்புறம் என்ன? ஆண்டவனே சொல்லிட்டான். நாளைக்கே பேசுங்க. டேய், எங்கடா போற? சாப்பிட்டுட்டு போடா. குரு ஊர்லேருந்து வந்திருக்கேன், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம், சனிக்கிழமை ஆனால் போதும், யாராவது ஊர்லேருந்து வந்துடுவான். தேங்க்ஸ். ஆண்டி, ராஜேஷுங்க அவன் இன்னும் காலேஜ்லேருந்து வரல. காலேஜ்லேருந்து வரலையா? பைக் நிற்குது. அவனுக்கு பைக் எடுத்துட்டு போல. என்ன நீ போலீஸ் கேள்வி கேட்குற மாதிரி கேட்குற? நீங்கள் தான் திருட மாதிரி பதில் சொல்கிறீங்க. இருங்க, இப்போ கண்டுபிடிக்கிறேன். டே, அவன் தலை வலிக்குதுன்னு உள்ள படுத்துட்டு இருக்கான், நீ போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போவே அவனை பார்க்க விட மாட்டேன்றீங்க. அவன் பெரிய டேரக்டர் ஆகிட்டா அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்களா? ஆமாம், இப்படியே ஊரை சுற்றிட்டே இருங்க. அவன் டைரக்டர் ஆகிடுவான், நீ என்ஜினியர் ஆகிடுவேன். டேய் டேய் எந்திரா. டேய் மணி 4 கலாச்சுரா, எந்திரா. 5 minutes. டேய், பசங்களாம் வெயிட் பண்ணிட்டாங்க, எந்திரி. 5 minutes. நீ விட மாட்டே பண்ணா, நீ வேலைக்காக மாட்டே. எந்திரி. உள்ள ஒண்ணே போடல. எந்திரிக்க போறியா? நான் விட மாட்டேன். எந்திரி 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 எந்திரி. இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு போ. திரும்ப. டேய், இது அங்கே மாட்டிருந்துச்சுல்ல, எப்படிங்க வந்துச்சு? அதுவா, இங்கே மாட்டிருக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேனா, ஒரு நாள் கீழே வந்து உடஞ்சிச்சு, அதான் அங்கே மாட்டிட்டேன். ஏய், என் ஆள் மேலே கை வைக்காத. ஆளா? கூப்பிட்டு திரும்பி பாப்பா, கொஞ்சமாச்சு மூளை இருக்கடா உங்களுக்கு. என்னடா அதெல்லாம்? என்னது? எவனா டைரி இப்படி எழுதுவானா? மற்றவங்க டைரி பார்க்கறதே தப்பு, பார்த்துட்டு கேள்வி வேற கேட்குறியா? என்னடா பார்க்குற? நான் என்ன எழுதுனா உனக்கு என்ன? ஃப்ரண்ட்ல வா. மச்சான் கோல் ரைட்ல இரு.
ரைட்டா ஏய் புடா புடா த்ரோ ஏய் ஷிட் நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க எவனாவது இப்படி டைரி எழுதுவானா அதை படிச்சா சந்தோஷமா வேற இருக்குன்றான் நான் சைக்காயிருவான்னு பயமா இருக்கு எனக்கு ஆமாம் மச்சான் நான் கூட பார்த்தோம் டைப்பாக தான் இருக்கான் அவகிட்ட பேசுறது கூட அவனுக்கு தைரியம் கிடையாதுடா அவளுக்கு அவன் லவ் பண்றானா இல்லையான்னு கூட தெரியாது இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா ஓகே லாஸ்ட் பால் ஹலோ நில்லுங்க 4 பால் தான் போட்டிருக்கீங்க எப்படி லாஸ்ட் 5 பால் போட்டேன்டா 4 தான் போட்டிருக்கீங்க நான் கவுண்ட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன் இன்னும் ஒரு பால் தான் இருக்கு சரி 5 பால்க்கு இப்ப கணக்கு சொல்லுங்க பாப்போம் ஒரு பால் ஆஃப்ல போச்சா செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டா போச்சா ஏய் என்ன சின்ன பசங்க மாதிரி டிசிப்ளின் இல்லாம விடு நம்ம bowling போடுவோம்ல அப்ப பாத்துக்கலாம் போடுறா ஏய் வெயிட் கிரவுண்ட்ல ஆள் வருது ஏய் நிமிஷம் வா எங்கடா வாடா நாள வரல வாடா சொல்றேன் வா டேய் எங்கடா மேலயா மேல ஏறு ஏறுடா நான் சொல்றேன்ல டேய் இப்ப நீ ஏறியா இல்லையா நீ ஏறு என்னடா முக்கியமான விஷயம் மேல ஏறு டேய் தேவலாம் பிரச்சனை பண்ணாத இப்ப நீ வரலனா அவன் முன்னாடி நான் கத்திடுவேன்டா ஏறு டேய் ஏன்டா அப்படி இருக்க தள்ளு சரி என்னடா பண்ண போற நான் எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவேன் சொல்லிட்டேன் நான் வா நல்லதுக்கா டேய் வாடா என்னடா டேய் சரி இங்கே இரு நான் பாத்துக்கிறேன் சரியா ஏ ராஜேஷ் உன் நம்பர் என்ன அது 9444008860 தானே எஸ்னா கால் பண்றா நோன்னா கால் பண்ணாத அவனை லவ் பண்ணலாம் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாடா இல்லைன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுரு ஒருவேளை அவளுக்கு நம்பர் சரியா கேட்கலனா காது கேட்காதுன்னு அர்த்தம் என்னதுக்குடா முறைக்கிற உன்னை லவ் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு ஃபோன் பண்ணுவா அந்த நம்பர் கேட்டிருக்கும் சரியா வா என்னடா ஒரு நிமிஷம் என்னடா ஒன்றும் இல்லைடா அப்புறம் என்ன வண்டி நிறுத்தின இல்லை ரிங் அடிச்ச மாதிரி இருந்துச்சு கிளம்பு பெரும்பமே கனவுடன் நாம் இருப்பதே காதலில் பெரும் துன்பமே கனவுடன் நாம் இருப்பதே காதலும் ரோஜா செடி முள்ளின்றி அது ஏதடி முள்ளிலும் ஒரு பனி துளி மெல்ல சத்தமின்றி முத்தம் எழுதேயோ தடதடவென்று படபடவென்று சத்தம் உன் காதல் கேட்டு படபடவென்று முடிவெடுவென்று என் கடிகாரத்து யுத்தம் 60 ஏய் சென்ட் எதுரா ஓகே
இப்போ கால் பண்ணுவோம் பாரு. அவன் தானே? ஏய் இல்லைடா, இது ஒரு லேண்ட்லைன் நம்பர். ஹலோ ஹலோ, மைக்கேல் இருக்காரா? ஒரு நிமிஷம். டேய் உனக்கு தான்டா ஃபோன். எனக்கா? டேய் சொல்கிறா. டிங். உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில் என் கூட விளையாடாதுன்ட்டு. ஏய் இல்லைடா, நான் அவளை சின்சியராக லவ் பண்ணுறேன்னு தெரியாதா? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? யார் அவன் ஃப்ரெண்டு வேணும்? அவன் கூட சேர்ந்து என்ன கலாச்சிட்டு இருக்க? இனிமே மூஞ்சிலே முடிக்காது. சாரிடா. ஏய் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைடா, வெயிட் ஃபோனை. டென்ஷன் ஆகிட்டான்டா. நீ கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டான். இருக்கக்கூடாதோ? அவன்தான் மத்திட்ட. ஹலோ, எங்கடா இருக்க? சரி சரக்கு அடிக்க போகலாம். தீபக் நான் கூட்டு வந்துடுறேன். திலீப் ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகே. அவாடா, ஒரு வழியாக கூல் ஆகிட்டான்டா. எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஏண்டா ஸ்வீட் ஆட்டுக்கு ஸ்வெட் ஆட்டுன்னு நினச்சா? ஸ்வெட் ஆட்டா? SWEAT தான்டா ஸ்வீட் ஆட்டு. SWET தான்டா ஸ்வீட்டு. அப்படியா? டச்சா, இத்தனை நாள் அருணாக்கு அப்படியே நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அவன் ஒன்றுமே சொல்லலையே. ஒரு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், நீ யூகேஜி கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு. ஏன்டா சும்மா செல்லையே பார்த்துட்டு இருக்க? கால் வந்தால் கேட்கும் இல்லை? அவனுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி கூப்பிடு. ஏன் நீ கூப்பிடுறது? ஏய் கூப்பிட்றா. ஏய் நெட்வொர்க் பிஸின்னு வருதுடா. ராஜேஷ்மா என்ன ஏமா திட்டுற? வெளியே வந்து அவனை திட்டுவா. டேய் ஏன்டா நோய் நோய்னு ஆறு நடிச்சே இருக்கீங்க? ஏண்டா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களாடா? 2 நிமிஷம். ஹேடா ஹேடா. என்னடா இன்னைக்கு வந்துட்டா? என்ன மூட் ஆஃப் பண்ணதுக்கு நீ தான் ட்ரீட் தரணும். உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுல என்கிட்ட காசு இல்லடா. வேணா நீ வாங்கி தான் நான் குடிக்கிறேன். சரிடா, பாருக்கு வந்துடு. என்னடா நீங்க கூட தான் வர? டேய் ஒரு மிஸ் கால் கொடு. டேய் தூச்சு போயிட்டு எங்கடா வர? டேய் தூச்சு போயிட்டு வந்துடா. அவரை போல. டேய் விட்றா மச்சான். நான் தான்டா. கட் பண்ணு மச்சான். என்னடா வாயினோட பீரு கொஞ்சம் அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், நம்ம அப்புறம் சூப்பராக ஏறுமா. டேய் அது அவனுக்கே பத்தாதுடா. வந்து பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிடுவான். டேய் டேய் யாரா என் பேரை குடிச்சா? சிந்திச்சு மச்சி. எங்க? வாயில்ல. ஒழுங்கு மரியாதையாக கொஞ்சம் மினி பீர் வாங்கி கொடுத்துரு. இதெல்லாம் இங்கே நடக்கிறதே வேற. மினி பீர் இல்லைடா, மினி பீர் ஃபுல் பீர்ரா. ராஜேஷ் பாட்டிடா. டேய் சொல்கிறா. டேய் என்னடாச்சு உனக்கு? ஏன்டா உம்முன்னு இருக்க? அவனுக்கு லவ் ஃபெயிலியர்ரா. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி கத்தி உன் ஃபோன் நம்பரை சொல்லி லவ் பண்ணால் ஃபோன் பண்ணுன்னு சொல்லி கத்துனேன். ஆனால் இன்னும் ஃபோன் பண்ணல. விடுறா, வேறு ஏதாவது உருப்படியாக பேசு. தண்ணி அடிச்சுட்டு வாழ்க்கையில் உருப்படியாகிற பற்றியா பேசுவாங்க? இந்த கருமத்தை அடிச்சா வேறு ஏதாவது கருமத்தை பற்றி தான் பேசணும். டேய் என் லவ் உனக்கு கர்மமா? டேய் நீ தானே என் பீரை குடிச்ச. ஒழுங்கு மரியாதை ஒரு பீரை சொல்ல சொல்லு. முதல்ல அதை குடிச்சு முட்றா. எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்க மச்சான். நான் தண்ணி அடிச்சுட்டு நல்லா பேசுகிறேன்னு நினைக்காது. அவனை லவ் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவேன்? நான் தண்ணி அடிச்சுட்டு மப்பில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அவனை லவ் பண்ணுறான்னு நீ எப்படி சொல்கிற? ஏய் நீ சரக்கு அடிச்சிருக்க, உனக்கு மப்பேர் அடிச்சு நீங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. மூடிட்டு உட்காரு. என்ன மப்பே இல்லைடா. நாளைக்கு அவகிட்ட போய் பேசுகிறேன்டா.
அவள் என்னை லவ் பண்ணான்னு ப்ரூவ் பண்ணுறேன். போதுமா? மச்சான் நாளைக்கு எத்தனை மணிக்கு அவளை பார்க்க போகிறோம்? நீ எதுக்கு வர? நான் போய்க்கிறேன். நானும் வரேன்டா. எதுக்கு? நான் போய்க்கிறேன்டல்ல. ஏன்டா சாயிர? ஹலோ சொல்லுமா. அவை வீட்டில் இல்லைம்மா, மைக்ரோடாமா இருக்கேன். சொல்லுமா. இன்னும் 10 minutes வந்துடுவோம்மா. ஓகே. ஏன்டா நான் இருக்கேன்னு சொன்னேன்? மாட்டினா தனியெல்லாம் மாட்ட முடியாதா, எல்லாம் ஒன்றா தான் மாட்டணும். பண்ணி கீ குடுறா. ஏய் நான் ஓடுறேன்டா. குடுறாடி, டார்ச்சர் பண்ணாத. தம்ம இருக்கா? உள்ள வாங்கிக்கலாம் மச்சான். உள்ளனா பேக்கில் தானே தருவான், வெளியே போய் லூஸில் வாங்கிக்கோ. சரி வரேன். ஒரு 4 தம்மா வாங்கிக்கோ. 4? வண்டியை நாடா இப்படி வச்சிருக்கேன். மச்சான் நான் போனால் பிரச்சனை ஆகிடும். திலீப் வா குடு. திலீப் திலீப் அதெல்லாம் நீ வந்தால் தான் பிரச்சனை ஆகும். நீ மச்சான் இருடா. டேய் டேய் மச்சான் பாரு, சொல்ல கேட்காம போயிட்டு இருக்கான். பைக் எடு. ஹலோ. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் என்ன பண்ணேன்? எப்படி உங்க அம்மா அப்பா கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லலாம்? பதில் சொல்லு. எப்படி நீ என்கிட்ட கேட்காம உங்க அம்மா அப்பாவை எங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்க சொன்ன? இவ்வளோ பேசுறியே, அப்புறம் எது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? உங்க அம்மா அப்பா தான் எங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு எங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, நம்மளால ஒரு பையனுக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஓ அப்படியா? சரி, ஒரு உண்மையை சொல்லு. நான் இல்லாமல் உன்னால் வாழ்ந்துட முடியுமா? அது எப்படி முடியும்? நீ தான் என் கூடவே இருக்கியே, என்னை விட்டு போயிடுவியா என்ன? உன் வயால ஒரே ஒரு ஐ லவ் யூன்னு சொல்லேன். அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. ஐ லவ் யூ. ஐயோ, என்ன திருப்பி சொல்லு. நீங்களே சொல்லிட்டியா? சொல்டா. அங்கே தான்டா இருக்கேன். ஏய் வந்துட்டா வே. நான் இங்கே எதுவும் பேச முடியாது. நாளைக்கு நெஸ்ட்ல ஈவினிங் 4 o'clock மீட் பண்ணலாம். ஓகே சொல்லிட்டாரா? ஏண்டா இந்த பைக்கை வெளியே நிப்பாட்டுற பழக்கமே இல்லையா உனக்கு? டேய் சொல்றா, லவ் யூ சொன்னதா இல்லையாடா? இல்லடா. ஐயோ அவ இல்லைன்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சிட்டானே உனக்கு. டேய் என்னடாச்சு? நாளைக்கு ஈவினிங் 4 o'clock என்ன நெக்ஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்காடா. எதுக்கு இப்போ குதிக்கிற? நாளைக்கு வேணா வேணா சொல்லலாம். இல்லடா, நான் எப்படி பேசுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவன் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. அவ்வளோ வந்து பேசிட்டாடா. ஏய் நான் சீரியஸாக கேட்குறேன், நாளைக்கு அவன் நோன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவேன்? அம்மா, நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அப்படியே வரும்போது கிரவுண்டில் போய் விளையாட்டு தான் வருவேன். இதே ட்ரெஸ்ஸோட விளையாட போறியா? வந்து மாத்திட்டு போடா. ட்ரெஸ் சூப்பராக இருக்கா? 5 minutes வெயிட் பண்ணு, பாலை குடிச்சிட்டு போயிடு. இல்லைம்மா, ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவான். சரி, ஒரு 200 கொடு. எதுக்கு 200? என்கிட்ட சேஞ்ச் இல்லை. உன் பர்ஸில் 500 தான் இருந்துச்சு. எதுக்கு என் பர்ஸ்ல இருந்து எனக்கு கேட்காம காசு எடுத்த? அதை கொடு. எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீ 200 கூட திரும்ப கொடுத்துறேன். ஊரை சுத்திட்டே இரு. நீ படிச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. கேட்டா விஸ்காம் படிக்கிறேன், படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லு. என்ன பாக்குற? நாளைக்கு இதே இடத்துல காசு வைக்க மாட்டேன். அதை கொடு. ஃபர்ஸ்ட் நீ கொடு. நீ கொடு. இந்த சரி, என்ன வாழ்த்துங்கள் தாயே. ஓ 200 ரூபாய் இவ்வளவு வேலை பாக்குதா? முதல்ல சென்று என்று வந்து வாழ்த்துங்கள். சரி சரி எந்திரிடா. நோ வாழ்த்துங்கள். சரி சென்று வென்று வா மகனே. வட்டா. இதுக்கு தான் என்ன வர சொன்னியா? நீயே சொல்லியிருக்க வேண்டியதான், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் டிஸ்டர்ப் பண்ணால் நான் பார்த்துக்க போகிறேன். டிஸ்டர்பா? அவனுக்கு என்கிட்ட பேச கூட தைரியம் இல்லை. நான் தான் இன்னைக்கு வா மீட் பண்ணலான்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை?
நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு போனா அவளையும் பாப்பான். அவனுக்கு என்னை பத்தி ஒன்றும் தெரியாது. சும்மா 2 பேர் பார்த்துக்கிட்டா அது லவ் இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இங்க வர சொன்னேன். எதுக்கு சிரிக்கிற? இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துன்னு வச்சுக்கோயேன், விட்றா சாமின்னு ஓடியே போயிடும். நான் தான் உங்ககிட்ட மாட்டிட்டோன்னு பயமா இருக்கு. ஏய் நான் கோச்சிட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னடா சர்ப்ரைஸ் சொல்கிறேண்ணா. ஏய் அவன் ஆளுநர் கூட வந்திருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? எப்போ? அவங்க அப்பா அம்மா பேசியிருக்காங்க. நான் தானே நினைச்சீங்க அவ என் ட்வின் சிஸ்டர். நீ என்ன லவ் பண்றியா? சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா? அவ என்ன லவ் பண்றா சொன்னதும் நான் அவளை கட்டி பிடிச்சிட்டேன். என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிமிஷம் அது. இது என்னால் மறக்கவே முடியாது. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். நீங்க என் மேல ப்ராமிஸ் பண்ணீங்க நமக்குள்ள சீக்கிரட்டே இல்லைன்னு. நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, ஏன் சொல்லல? நீயாவது ஒத்துக்கிறியே நான் லவ் தான் பண்ணேன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, எவனும் ஒத்துக்கல. இப்போ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு. அந்த டைரியில் எழுதுனது எதுவுமே உண்மை இல்லை, நானா கற்பனை பண்ணி தான் எழுதுனேன். அந்த பொண்ணு பேர் கூட தெரியாதுடி எனக்கு. ஏன் பழுவுற? போன படத்துல 2 ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணல, ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட கிஸ் கிஸ் வந்ததா? எப்படியோ உங்க மனசுல வேற பொண்ணு இருந்தால. டிரைவர் மிக்கி கூட போயிருக்காரு. ஓ, இப்போ நான் வீட்டு விட்டு வேற போணுமா? உடனே உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணாத. Of course, Chills. And for dessert? Daddy, uncle auntie kiss பண்ணுவாரா? எல்லா இங்கிலீஷ் படத்துலயும் அங்கிள் ஆன்ட்டி கிஸ் பண்ண மாட்டாங்கடா. டேய் லேட் ஆச்சு, வாடா தூங்கலாம். என்னது டாவா? டேய் மிக்கி, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், சீக்கிரம் வாடா. நைட்ல சாக்லேட் சாப்பிடக்கூடாது, அம்மா திட்டுவாங்க. அம்மா திட்டுவா? மிக்கி for the birthday. மிக்கி, அம்மாவை தூங்க கூப்பிடு. கூப்பிடு. பண்ணி பட்டாத. குழந்தை முன்னாடி அசிங்கப்படுத்தாத, வா. குழந்தை விளையாடி.
சரி இன்னைக்கு மம்மி வர மாதிரி தெரியல. இந்த தல்காணி தான் இன்னைக்கு மம்மி. ஓகே, நல்லா கட்டி பிடிச்சு தூங்கு. நல்லா அழகான மம்மியா நினைச்சுக்கூடா. வாடா தூங்கு. தூங்கு. மிக்கி, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமா? என்ன பாப்பா மிக்கி? தம்பி பாப்பா. தூங்குடா பேசாம.